கிறிஸ்து இயேசுக்குள் அன்பால் எழுதப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவ நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கூடியிருக்க அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் இன்னைக்கு பார்க்க போற பாட்டோட தலைப்பு சகோதரர் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. பிரதர்லி லவ், த டிசிசிவ் டெஸ்ட் ஆஃப் த நியூ கிரியேஷன். இது நம்ம 7ஆம் சபை தூதன் சார்லஸ் ரசல் அவர்கள் எழுதின 2 ரீபிரிண்ட்ஸோட ஒரு மிக்சிங் அப்படி பார்க்கிறோம். ரீபிரிண்ட் 4994 மற்றும் 5346. இதுல 2 டிஃப்ரெண்ட் தலைப்பும் கேட்கப்படும். ஒன்று லவ் ஆஃப் த பிரதரன் ஏ குரூஷியல் டெஸ்ட், அந்த மாதிரியான தலைப்புல 4996 வரும். அதுக்கு தொடர்ந்து 5346 பிகாஸ் வி லவ் த பிரதரன், அந்த 2 தலைப்பின் கீழே 2 டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ் நம்ம 7ஆம் சபை தூதன் எழுதியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு டிசிசிவ் டெஸ்ட் மாதிரி நமக்கு இருக்குது. அது எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், அந்த நோக்கத்துக்காக இந்த பாடம் நாம் பார்க்கிறோம். இது ஒரு நாலேஜ் பேஸ்டாக இருக்கிறோம், அதே மாதிரி ஒரு பிராக்டிக்கல் லெசனா நமக்கு இருக்கிற மாதிரி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இதுக்கான ஆதார வசனை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 133:1. சிஸ்டர் இங்க வரும். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம ஆதார வசனம் நம்ம பார்த்தோம். இதோ சகோதரர்கள் நிகழ்கிறது, எத்தனை நன்மை எத்தனை இன்பம். இது நம்ம கடந்த வருஷங்கள் முன்னாடி ஒரு யூத் கன்வென்ஷன்லோ ஒரு தீமாவும் நம்ம இந்த வசனம் பார்த்தோம். இங்க நம்ம பார்த்தோம்னா இது மொத்தமா ஒரு 3 வசனங்கள் தான் நமக்கு இந்த அத்தியாயம் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அத்தியாயமா நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இது எப்படின்னா, கிறிஸ்து சரீரத்துல இருந்த சபை பத்தினா ஒரு தீர்க்க தரிசனமா இந்த விஷயம் நம்ம பார்க்கிறோம். அதுல இங்க 2ஆம் வருஷம் நாம் பார்க்கமோ அது ரொம்ப கிளியரா நமக்கு ஒரு நிழலா இருக்கிற மாதிரி நாம் பார்க்கிறோம். 2ஆம் வருஷம் பிடிக்கலாம். அது ஆறாவது சிவசிவை ஊற்றப்பட்டு அவனுடைய ராஜீவை வருவதும் அவனுடைய அங்கிகளும் இறங்குவதுமான நல்ல பயன். இது ஆரோன் அபிஷேகப்பட்ட விஷயத்துல நமக்கு ஒரு நிழலா இருக்கிற மாதிரி நாம் பார்க்கிறோம். அதுதான் நமக்கு உண்மையான சபைக்கு ஒரு கிறிஸ்து அவங்களோட சபைக்கு செஞ்சு ஒரு பொருளா இருக்கிற மாதிரி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதுதான் சபை மேல அவங்களோட பரிசுத்த ஆவியை ஊத்தப்பட்ட விஷயமும் நமக்கு இங்க பார்க்கிறோம். இதனாலதான் நமக்கு இது ஒரு தீர்க்க தரிசனமாகவும் இருக்குது அப்படி நாம் பார்க்கிறோம். இது நமக்கு முதல் வருஷம் நாம் பார்த்தோம்னா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை நன்மையோ எத்தனை இன்பமானது அப்படி ஒரு கேள்வியோட வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். இது நம்ம 7ஆம் தூதை சபை எழுதின அந்த காலகட்டத்துக்கு ரொம்ப இது கிட்டமா இருக்குது அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த காலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த காலத்துக்கு நமக்கு அது பொருந்தும் அப்படி பார்க்கிறோம். மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம சபையில எப்போ ஒரு துன்பம் வரதோ, எது மூலமா வெளியரங்கமான அவுட்டர் இருந்து நமக்கு துன்பங்கள் வருமோ, அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் சபைக்குள்ள? ஹிம்சை வெளியிருந்து நமக்கு அதிகமா சபையில் துன்பப்பட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி சபைக்குள்ள இருக்கலாம்? ஒரு ஐக்கியமோட சபை என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படி நினைச்சிட்டு வெளியிருந்து வர அந்த துன்பங்கள் நாம ஜெயிக்கிறதுக்கு நம்ம அது பாடுகள் அது ஃபேஸ் பண்றதுக்கு, ஏன்னா அது வருதான் நமக்கு தெரியும். அது எல்லாமே நம்ம ஒன்னா இருந்து நாம ஃபேஸ் பண்ணலாம். அந்த நோக்கத்துக்காக நம்ம ஒற்றுமை நம்ம காணப்படும் அப்படி பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு ஒருவேளை சில சகோதரருக்குள்ள இல்லைன்னா அவங்களுக்கு சபைக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா இங்க அந்த துன்பங்கள் நமக்கு தேவையா? அதனால அந்த சூழ்நிலை துன்பங்கள் வர சூழ்நிலை கண்டிப்பா உண்மையான அர்ப்பணிப்பு எந்த சகோதரர்கள் தேவனுக்கு அந்த முழு கான்சன்ட்ரேஷன் செஞ்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் சபைக்குள்ள இருக்கிறது அப்படி நாம் பார்க்கணும். அப்படின்னா நான் கான்சன்ட்ரேஷன் சரியா இல்லாத சில சகோதரர்கள் சபைக்குள்ள மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படி நான் பார்க்கிறோம். இது ஏன் அப்படி பார்த்தோம்னா, நம்ம ஏன் ஒண்ணுமே இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன? கிறிஸ்து சபை மாதிரி கிறிஸ்து அந்த சரீரத்துல ஒருத்தரா நம்ம போறதுக்கு தான் ஒரு காமன் டார்கெட்டா இருக்கும்.
அது மட்டும் இல்லாம அந்த மேலான பழைய அழைப்புக்காக தான் நம்ம ஓடுறதுக்காக தான் நம்ம ஒற்றுமையா இந்த அழைப்புக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி அப்படி பார்க்கிறோம். கரெக்டா? ஒருவேளை அந்த துன்பங்கள் வெளியே இருந்து நமக்கு வர்றது ரொம்ப கம்மியாச்சு, அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? சூழ்நிலை திரும்பி அந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை சரியா இல்லாத அனைத்து சகோதரர்களும் சபைக்குள்ள வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும் அப்படி பார்க்கிறோம். ஏன்னா அநேக சகோதரர்கள் இந்த ட்ரூத் எப்படி செய்யுது, நிறைய பேருனே இழுத்தி வைக்கிறது. கரெக்டா? இந்த சூழ்நிலைனால முழுசா கான்சென்ட்ரேட் பண்ற சகோதரர்களாகட்டும், ஒரு அந்த அர்ப்பணிப்பு சரியா இல்லாத சில சகோதரர்களாகட்டும் வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்க்கிறோம். அப்படி இருக்கிறப்ப எப்படி இருக்கும் சபைக்குள்ள? மாற்று கருத்தல் வர சான்சஸ், டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வர சான்சஸ் அதிகமா இருக்கும் அப்படி பார்க்கிறோம். ஏன்னா உண்மையான அந்த அர்ப்பணிப்பு யாருக்கு இருக்குமோ கண்டிப்பா அந்த மெயின் டார்கெட் என்ன, நமக்கு சபைக்குள்ள ஒருத்தர நம்ம போறதுக்கு அப்படி பார்க்கிறோம். அந்த அர்ப்பணிப்பு சரியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சபைக்குள்ள அவங்களோட ஜீல் எப்படி இருக்கலாம்னா அந்த மாற்று கருத்தில் வர சான்சஸ் அநேகம் இருக்கலாம் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இப்படி இருக்கிறப்போ எந்த நோக்கத்துக்காக அல்டிமேட்டா வரும் அப்படின்னா அந்த சபைக்குள்ள ஒருத்தரா போறதுக்காக தான். ஆனா முழுசா நம்ம எல்லாரும் அந்த மாதிரியான அர்ப்பணிப்புக்குள்ள பர்ஃபெக்ட் ஆகுறதுக்கு நமக்கு ஆயிட்டுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஆனா அது அடையறதுக்கு தான் நம்ம எல்லாரோட முயற்சி எடுக்கிறோம் அப்படி நான் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இந்த மாதிரி நமக்கு சில மாற்று கருத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படி பார்த்தோமா. சோ அப்படின்னா அது எப்படி வர்றதுக்கு ரீசன்ஸ் என்னவா இருக்கலாம், அது எப்படி நாம் ஓவர் கம் பண்ணலாம்? ஏன்னா முழுசா அர்ப்பணிப்பு செஞ்ச சகோதரர்கள் இருக்கலாம் சபைக்குள்ள, அதே மாதிரி அந்த அர்ப்பணிப்பு கொஞ்சம் குறைவு இருக்கிற சகோதரர்கள் நமக்குள்ள காணப்படலாம். அது அந்த சூழ்நிலை வர மாற்று கருத்துக்கள் நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், அதுக்கான காரணங்கள் எப்படி இருக்கலாம் அப்படி நாம சில புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கேள்வி நம்ம ஸ்டார்டிங்ல கேட்கிறப்ப எப்படி இருக்கும்? நமக்குள்ள அந்த மாதிரி சான்ஸ் இருக்கலாமா? ஒரு ஒண்டராவே நமக்கு இருக்கிற சான்சஸ் இருக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. நம்ம முதல் அர்ப்பணிப்பு வாழ்க்கை ஆரம்பிக்கிற நாட்கள் எப்படி இருக்கலாம்? நம்மளோட ஜீல் ரொம்ப வைராக்கியம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்னா நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த மாம்சத்தி காரியங்கள் நம்ம கலாத்தியஸ்ல பாக்குறோம் 5th சாப்டர்ல. கரெக்டா? அந்த மாம்சத்தி காரியங்கள் அது லிஸ்ட் அவுட் பண்ண அந்த 17 மாம்ச காரியங்கள் எல்லாமே நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம விசுவாசிப்போம். அந்த பரிசுத்த ஆவினால அந்த ஆவின் கனிகள் நமக்கு இருக்குதாங்க, அதை நம்ம மேற்கொள் பிராக்டிஸ் பண்ணிட்டே வர்றதுனால இது எல்லாமே நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம டெவலப் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அந்த ஸ்டார்டிங் டேஸ் அப்படிதான் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப வைராக்கியமா ரொம்ப ஜீலாவே நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அப்படி பார்க்கிறோம். ஆனாலும் அதுக்கு மாறாக என்ன நடக்கும் சபைக்குள்ள? சோ அப்படின்னா அப்படி நம்ம வாழ்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கான்ஃபிளிக்ஸ், அந்த மாற்று கருத்துகள் குறைஞ்சிட்டே வரணும். ஆனா சபைக்குள்ள வரப்போ எப்படி இருக்கும்? குறையுமா? இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். கரெக்டா? சோ அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா அதுக்கான அந்த காரணங்கள் என்ன, ரீசன்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி வர ரீசன்ஸ் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம மலை பிரசங்களை சொல்லுவாங்க என்னன்னா சமாதானப்படுத்துறவர்கள் பாக்கியவான்கள். சோ அந்த பீஸ் மேக்கர்ஸா நம்ம இருந்து அது ஒரு ரீசனபிளா நம்ம அதை கொண்டு போற மாதிரி நான் பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்கள். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப அழகா நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரோமன் 15 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நிலவாமல் பலவீனங்களில் பலவீனங்களை தாங்க வேண்டும். சோ நம்ம அன்பு சகோதரர் ரசல் பிரதர் எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் கோட் பண்ணி, அப்படின்னா நம்ம சபைக்குள்ள அநேக பேர் பலவான்கள் இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப கம்மி தான் நமக்கு காணப்படுறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மை நான் ரொம்ப பலவான்களா டெவலப் ஆயிட்டே சபையில இருந்த சில பலகீனமான சகோதரர்களை நாம உதவியா இறக்கணும். அதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி நமக்கு அன்பு சகோதரன் மென்ஷன் பண்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு வர இந்த மாற்று கருத்துக்கள் என்ன நோக்கத்துக்காக வர வாய்ப்பு இருக்கலாம்? உங்களோட கருத்துக்கள் அந்த கான்ஃபிளிக்ஸ் ஃபிரிக்ஷன்ஸ் நமக்கு சபைக்குள்ள என்ன நம்ம வளர கொள்ளது அது கம்மியாகணும், ஆனா வந்துட்டே இருக்குது அப்படின்னா எந்த ரீசன்ஸ்க்காக நம்ம வர வாய்ப்பு இருக்கலாம்? பிளஸ் டு சேஞ்ச் நெக்ஸ்ட். ஓகே, சோ நம்ம சபைக்குள்ள வளர என்ன ஆகும்? நம்மளோட அறிவி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுமா? அந்த சூழ்நிலை அதே சமயம் சபையும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுமா?
சோ இந்த மாதிரி அந்த அறிவி நமக்குள்ள வளர்ந்த சமயத்துல என்ன ஆகும்? குறைகள், நமக்குள்ள இருந்த குறைகள் ஆகட்டும், நம்ம சகோதரர் இருந்த குறைகள் ஆகட்டும், இந்த உலகத்துல இருந்த அநேக குறைகள் ஆகட்டும், நமக்கு நேரடியா அநேக விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத வர வாய்ப்பு இருக்கும் அப்படி பாக்குறோம். அந்த சூழ்நிலை தான் நமக்கு என்ன ஆகும்? நமக்குள்ள ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷன்னா தமிழ்ல அது மோதல், உராய், கரெக்டா? அந்த ப்ராசஸ் வந்து நமக்குள்ள ஸ்டார்ட் ஆகும் அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இங்கே நம்ம பவுல் சொன்ன மாதிரி நம்ம ரசல் பிரதர் இங்க கோட் பண்ண இந்த ரெஃபரன்ஸ் வந்து அப்படின்னா அந்த சூழல் நமக்குள்ள வரக்குன்னு நம்ம பலவான்களா இருக்கணும் அப்படி நம்ம பாக்குறோம். அது பலவான்களா இருக்கிறது நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? சோ இங்க நமக்கு பிரதர் கொடுக்குற சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படி பார்த்தோம்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலா வெல் டெவலப்டா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பலவான்களா இருக்கிற பட்சத்திலோ நம்ம குறைகள், நமக்கு அநேக விஷயங்கள் நமக்கு நமது தெரியும், அதே மாதிரி நம்ம சகோதரனின் குறைகள் அநேக விஷயம் தெரிய வரும். அந்த சூழல் நம்ம பலவான்களா இருக்கிற பட்சத்திலோ நாம் அதை சுட்டி காட்டாமே நாம் என்ன செய்யணும்? சகோதரருக்கு அன்பு நிமித்தமா உதவி செய்யணும், அவங்களை நம்ம ஆதாயப்படுத்தணும். அந்த மாதிரி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ இது வந்து சபைக்குள்ள ஒருவேளை இந்த நம்ம ஜெனரலைஸ்டு கம்பேர் பண்ணலாம். இந்த பேர் சபையிலோ இருந்த சகோதரர்கள் சமாதானத்தோடு இருப்பாங்களா? இல்ல சபை நம்ம உண்மையான சபைக்குள்ள இருந்த சகோதரர்கள் சமாதானத்தோடு இருப்பாங்களா? புதா பார்த்தோம், திருப்பி சபைக்குள்ளதான் சமாதானம் இருக்குதுன்னு சொல்றீங்க. பி பிராக்டிகல். நாங்கள் கிறிஸ்டாண்டம்ல சமாதானத்தோட சகோதரர்கள் இருப்பாங்களா? இல்ல உண்மையான சபையில சமாதானமோட இருக்குமா? அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் இல்லாம நம்ம அந்த உராய்ப்பு பார்த்தோமா, அந்த ஃப்ரிக்ஷன்ஸ். அப்படின்னா இங்க சமாதானம் இருக்குமா? பேர் சபையில சமாதானம் இருக்கிற மாதிரி இருக்குமா? ஓகே, சோ நமக்கு ஜஸ்ட் கம்பேர் பண்ணலாம். பேர் சபையில என்ன செய்வாங்க? சண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரெடி ஆயிட்டு சீக்கிரமா போய் உட்காந்து அங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுட்டு முடிஞ்சிச்சா பாய் பாய் அப்படி கிளம்புவாங்க. இந்த சூழ்நிலை அவங்களுக்கு என்ன சண்டை சச்சரவு வரும்? சான்ஸ் இருக்குதா? அப்போ அவங்களும் சமாதானம் இருப்பாங்களா? நம்ம சமாதானம் இருப்பாங்களா? புரிஞ்சுச்சா? சோ ஆனா இதே விஷயம் நமக்கு கம்பேர் பண்ணோம்னா நம்ம அந்த மாதிரி நடக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நமக்கு தேவன் இந்த சத்தியம் வந்து அதிகமா கொடுக்குறாங்க. அந்த சூழல் நம்ம சும்மா இருக்கிறோம் உட்கார முடியுமா? அவங்களும் நேச்சர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க, வந்துருப்பாங்க, கேட்பாங்க, போவாங்க. ஆனா சபைக்குள்ள அந்த மாதிரி நமக்கு முடியுமா? ஜஸ்ட் சும்மா வர்றது, உட்கார்ந்து கேட்டு போறது நடக்க முடியுமா? கண்டிப்பா நமக்கு ஆகாது. ஆகாது அப்படின்னா நமக்குள்ள அநேக விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். கரெக்டா? அநேக விஷயங்கள் நாம் செயல்படுத்திட்டே இருக்கும். நம்ம கிரியைகள் அந்த சத்தத்துக்கு தகுந்த மாதிரி நாம் இருக்கிறோமா இல்லையா, எந்த மாதிரி இந்த காரியங்கள் அநேகம் நம்ம முன்னாடி ஓடிட்டே இருக்கிறோம். இந்த சூழ்நிலை நம்ம எப்படி அதை சமாதானம் இருக்க முடியும்? அதான் முன்னாடி பார்த்தோம், நமக்குள்ள அநேக விஷயங்கள் குற்றங்கள், நமக்குள்ள இருந்த அநேக குறைவுகள் வெளியரங்கமாகும். கரெக்டா? சோ அந்த சூழலில் நம்ம எப்படி சும்மா சமாதானோடு இருக்க முடியும்? பிராக்டிகல் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அங்க ஒரு சும்மா ஒரு சடங்கு மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகணும், அவ்வளவுதான். மற்ற சகோதரர்களோட எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஐக்கியம் மாதிரி அவங்க இருப்பாங்களான்னா இல்ல. ஜஸ்ட் மேலோட்டமா ஒரு ஒரு சடங்கு மாதிரி ஏதோ வந்துட்டோம், சொல்லிட்டோம், போயிட்டோம், அவ்வளவுதான். அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அவங்களோட ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்காது. ஸோ அந்த சூழ்நிலை அவங்களுக்கு எந்த மாற்று பேரிதங்கள் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படி பார்க்கிறோம். ஸோ நமக்கு வந்து தேவன் இந்த உண்மை கொடுத்ததுனால, சத்தியம் கொடுத்ததுனால நம்ம என்ன நம்ம நம்மளோட அறிவி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த டெவலப்மெண்ட், அந்த சைத்தன்யம், இந்த வளர்ச்சி, கரெக்டா? அந்த மெச்சூரிட்டி லெவல்ஸ் வந்து நமக்கு நம்ம வெளிச்சம் நம்ம ஜெனிப்பிக்க மாதிரி நமக்கு வரும். கரெக்டா? சோ இந்த சூழ்நிலை நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிளிக்ஸ் வர வாய்ப்புகள் அநேகம் உண்டு அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். சோ ஏன் அங்க பார்த்தோம்னா எதுக்கு அப்படி நமக்கு வர சான்ஸ் இருக்குதுன்னா, அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கணுமா? கரெக்டா? அப்படின்னா நம்ம எல்லாரும் விவித டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் இங்க ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க தேவன். கொடுக்கப்பட்ட சத்தியம் ஒண்ணுதான், ஆனா அது எல்லாமே ஒரே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா இல்ல. நமக்கு தனக்கு தகுந்த மாதிரி நம்ம அது புரிஞ்சுக்கிறோம். இந்த சூழல் என்ன ஆகும்? திரும்பி அதை மாற்று கருத்தில் வர வாய்ப்பு
ஏன் பிரதர் இது 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 வந்து இது இப்படி புரிஞ்சுக்கலாம் தானா, இல்ல நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் தானா? சத்தியம் ஒண்ணுதான். ஆனா அந்த நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து அது வந்து வேறுபாடு வரும் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இதுவே நம்ம சகோதரர்கள் வந்து அநேக பேர் நான் ஓனாவே நான் திங்க் பண்ண கெப்பாசிட்டி எனக்கு தேவன் கொடுத்திருக்காங்க அப்படி நம்ம நிறைய சகோதரர்கள் வந்து சொல்றது வந்து நம்ம கேள்விப்படும். அப்படி இருக்கிறது நல்லமா இருக்குமா? இல்ல நமக்கு வந்து நம்ம சொந்தமா விசுவாசிக்கிறது நலமா இருக்குமா? சொந்தமா யோசிக்கிறது நலமா இருக்குமா? சொந்தமா விசுவாசிக்கிறது நலமா இருக்குமா? சிஸ்டர், யோசிக்கிறது ஒண்ணும் விசுவாசிக்கிறது ஒண்ணும் எது நலமா இருக்கும்? ஏன்னா சகோதரி மரியா சிஸ்டர் சொன்ன மாதிரி சொந்தமா விசுவாசிக்கிறது நலமா இருக்கும் அப்படி பாக்குறோம். ஏன்னா நம்ம யோசிக்கிறது வந்து எல்லாமே நம்ம பாக்குறது மாதிரி நமக்கு தெரிஞ்சிற மாதிரி நமக்கு எல்லாமே இந்த ஓட்டத்துல நமக்கு முன்னாடி இருக்குதானா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம ஒரு இமேஜினேஷனோட தான் நமக்கு நம்மளோட ஒரு நோக்கம், நம்மளோட ஓட்டம் எல்லாம் இமேஜினேஷன். கரெக்டா? அது நம்ம திங்கிங் மூலமா அது நம்ம ஓட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்படின்னா நம்ம சொந்தமா விசுவாசிக்கிறதுனாலதான் நம்ம வந்து நல்லதா இருக்கும் அப்படி பார்க்கணும். எல்லாமே நாலேஜ் பேஸ் பண்ணி இருக்காது. நம்ம ட்ரூத்தே எடுத்துக்கலாம். எல்லாமே நமக்கு அறிவி தகுந்த மாதிரி நமக்கு இருக்குதா? இந்த தேவன் கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பு ஆகட்டும், அதோட ஒரு கிஃப்ட் ஆகட்டும், அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அந்த நமக்கு அறிவி ஏற முடியுமா? கண்டிப்பா இல்ல. அது நம்ம இமேஜினேஷன் பொறுத்துதான். அது பவுலே சொல்லுவாங்க, அது நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் சொல்லலாம், அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி நாம இருப்போம். அப்படின்னா அது நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் இது எல்லாமே அப்படி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க எப்படி நமக்கு கொடுக்குறாங்களோ அது நம்ம சொந்தமா விசுவாசிக்கிறது ரொம்ப நலமா இருக்கும் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இந்த சூழ்நிலை நமக்கு வந்து தேவனோட வச்சனங்கள் நம்ம ஒரு டிபேட் டிபேட் ஆகட்டும், டிஸ்கஷன் மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். கரெக்டா? சோ இந்த வச்சனம் ஏன் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி எதுக்கு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டிபேட் நம்ம நிறைய சகோதரர்கள் வந்து நமக்கு டிஸ்கஸ் பண்ற மாதிரி நம்ம போறோம். கரெக்டா? சோ அந்த சூழல்ல நமக்கு எது நலமா இருக்கும் அப்படின்னா, தேவன் அந்த மாதிரி நீங்க வந்து டிபேட் எதுவுமே என்னோட வச்சனத்துக்கு நீங்க பண்ணாதீங்க அப்படி சொல்லுவாங்களா? இல்ல. நீங்க எல்லாமே டிபேட் பண்ணுங்க. பரித்தெகிஞ்சு அது ஜஸ்ட் நீங்க டிஸ்டிங்கிஷ் பண்ணிட்டு நீங்க இது நல்லா புரிஞ்சுக்கங்க அப்படிதான் நம்ம சொல்ல வர்றாங்க. இந்த சூழல்ல எங்க நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, இங்க அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் மாதிரி இல்ல, நமக்கு டிஸ்கஷன் டிஸ்கஷன் ஒரு ஆர்குமெண்ட் தோரணை மாதிரி நம்ம சில டைம்ல வந்து இது இப்படி இருக்கக்கூடணும், இது இந்த மாதிரி சில ஆர்குமெண்ட்ஸ் வருமா, வச்சனங்கள் நம்ம கம்பாரிசன் ஒரு டிஸ்கஷன் மாதிரி. அந்த சூழ்நிலை நமக்கு தேவன் என்ன விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆர்குமெண்ட்ஸ்குள்ள போறது ரொம்ப நலமா இருக்கும் அப்படி பார்க்கிறோம். ஒருவேளை அப்படி அது இல்லைன்னா எப்படி ஆகும்? இந்த ஆர்குமெண்ட்ஸ் திரும்பி ஒரு மனஸ்தாபத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படிதான் என்னன்னா இந்த மாதிரியான தர்க்கம் தமிழ்ல இருக்க தர்க்கம். கரெக்டா? அதுதான் மெயின் வேர்டிங்க. அப்படின்னா இது எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள தேவனோட அந்த வச்சனத்துக்கு வேர்டுக்கு இசைந்து நம்ம அது டிஸ்கஷன்ஸ் அந்த தர்க்கம் போச்சுன்னா அது ரொம்ப ஆரோக்கியகரமா இருக்கும் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த சூழ்நிலையே நமக்கு என்ன ப்ராப்ளம் எங்க இருந்து வருதோ அந்த தர்க்கத்துலவே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அநேக சான்சஸ் வந்து நமக்கு வர மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கிறோம். இதுதான் நம்ம ஒருவேளை டாக்டரின் வைஸ் நமக்கு ஒருவேளை தர்க்கம் வந்துச்சு அப்படின்னா தேவனோட வேதாகத்தை நம்ம முன்னாடி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டோம்னா நமக்கு எந்த மாற்று கருத்தில் வர வாய்ப்பும் இருக்காது. ஒருவேளை அது வந்து சில விஷயங்கள் தேவனோட விஷயத்துல இல்லாத சில விஷயங்கள் நம்ம தர்க்கத்துக்குள்ள போயிட்டோம்னா கண்டிப்பா அங்க வந்து நமக்கு சில விஷயங்கள் ப்ராப்ளம் வர சான்சஸ் வந்து அநேகம் இருக்கு அப்படி பாக்குறோம். இந்த சூழ்நிலை எந்த நபர்கள் தேவன் அந்த வச்சனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ரொம்ப நெருக்கமா அந்த தர்க்கங்கள போயிட்டே இருப்பாங்களோ அது அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம ஆப்போசிட்ல இருந்த சகோதரனை அது வந்து ஆதாய பார்க்கிற மாதிரி இருக்கும் அப்படி பாக்குறோம். அந்த சூழ்நிலை இந்த மாதிரியான சில மாற்று கருத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இந்த சூழ்நிலை நம்ம பார்த்தோம்னா நம்ம எப்பேற்பட்ட
நமக்கு தாட்ஸ் நமக்கு சொந்தமா நம்ம யோசிக்கிறதுக்கு தேவன் நமக்கு அந்த சான்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. கரெக்டா? சோ இந்த சூழ்நிலை தேவன் நீங்க இந்த மாதிரி நீங்க தர்க்கம் பண்ணாதீங்க அப்படி சொல்லுவாங்கன்னா இல்ல. ஆனாலும் இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னா நம்ம அந்த வாதிக்கிற சூழ்நிலையில நான் சொன்னது இதுதான் உண்மை அப்படி ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? அங்கே விட்டு கொடுக்கறத ஒரு நிலை இல்லைன்னா கண்டிப்பா அங்கே திரும்பி ஒரு கான்ஃபிளிக்ஸ் வர சான்சஸ் இருக்கும். இதுதான் நம்ம நிறைய தெரிஞ்சோ தெரியாம நம்ம செய்யறது என்ன, இதுதான் உண்மை, அதுக்குதான் நம்ம நில்லி போராட மாதிரி நம்ம அநேக சகோதரர்கள் இருப்பாங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னா அங்க ஒரு சமாதானம் இல்லாத நிலை தான் இருக்கும். அவங்க 2 பேர்ல வரும் அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனா இந்த சூழ்நிலை ஒரு ஒரு ஞானமான ஒரு விஷயம் என்னன்னா அது அங்கோட நிப்பாட்டிட்டு ஒரு சமாதானத்துக்குள்ள போறத ரொம்ப நலமான விஷயம் அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ அப்படின்னா நமக்கு என்னோட சொந்த அபிப்பிராயம் அந்த ஒப்பீனியன் தெரிவிக்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட் இல்லையா அப்படி கேட்டா இல்லையா? கண்டிப்பா எதுக்கு அப்படி பாக்குறோம். ஆனா அந்த இருந்த அந்த ரைட்டு மற்ற சகோதரனுக்கு எப்படி இருக்கக்கூடாது? ஒரு பரீட்சையா இருக்க கூடாது அப்படி பாக்குறோம். ஏன்னா அந்த ஒரு பரீட்சையை மாத்துற அதிகாரம் நமக்கு இல்ல அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ நம்ம அனைவருக்கும் ஒரு பரீட்சை, நம்மளோட விசுவாசம், நம்மளோட ஒப்பீனியன் எல்லாருக்கும் ஒரு பரீட்சை இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு உதாரணம் வந்து நம்ம பிரதர் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மெஸ்ஸியாவா இருக்கிறாங்க. அவங்கதான் உண்மையான உலக ரட்சகர் அப்படி விசுவாசிக்கிறது. அவங்களோட நாம எப்படி இருக்கிறோம்? அவங்களோட வாரசுனா நாம இருக்கிறோம். அவங்களோட பாடுகளை பாடுகள் பங்கெடுத்துட்டோம்னா நாமையும் அவங்களோட ஆளுகை செய்யறதுக்கு தகுதி இருக்கும் அப்படி பாக்குறோம். அந்த மாதிரி தேவசுத்தமா இருந்தா அவங்க வரப்போற மகிமையிலும் நமக்கும் பங்கு இருக்குது அப்படி விசுவாசிக்கிறது தான் நமக்கு நம்ம சகோதரர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பரீட்சை. நம்மளோட விசுவாசத்துக்கு நம்மளோட ஒப்பீனியனுக்கு அதுதான் பரீட்சை இருக்கணும் தவிர வேற எந்த விஷயத்திலோ நம்ம சகோதரர்கள் விஷயத்திலோ அது ஒரு பரீட்சையா இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம ஒரு பிரதர்லி லவ்க்கு பிரதரன்ஸ்க்கு ஒரு பேஸ்மெண்டா இருக்கணும் அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். சோ இங்கேயும் நமக்கு வந்து அநேக விஷயங்கள் நம்ம பிரதர் ரசில் பிரதர் மென்ஷன் பண்றாங்க. நம்ம வேதகத்துல இருந்த விஷயம் மாதிரிதான் நம்ம அந்த பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு நம்ம விசுவாசத்துக்கு ஒரு ஃபவுண்டெயினா இருக்கணும், ஃபவுண்டேஷனா இருக்கணும் தவிர யாரும் சில விஷயங்கள் சொல்றாங்க, யோசிச்சு சொல்றாங்க, அந்த விஷயங்கள் தகுந்த மாதிரி நம்ம விசுவாசம் நம்ம கட்டுப்பட்டுட்டோம்னா அது நல்லமா இருக்குமானா கண்டிப்பா இல்ல அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இதுல நம்ம பாக்குறோம் அநேக சகோதரர்கள் சில சில பேர் வந்து பிக் பிக்சர் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா சில பேர் ஸ்மால் பிக்சர் தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களே ரொம்ப அதிகமா புரிஞ்சுக்குவாங்க. இந்த சூழல் என்ன ஆகும்? திரும்பி இவங்க பெரிய பிக்சர் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கோவப்பட முடியுமா? இல்ல சரியா நம்ம அவங்களை தவறா புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல இவங்க சின்ன சின்ன விஷயங்களே புரிஞ்சுக்க மாட்டீங்களே அப்படின்னா மற்ற விஷயங்கள் நம்ம விட விட முடியுமா அப்படின்னா இல்ல. இந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து நம்ம சபைக்குள்ள வர வாய்ப்புகள் அநேகம் இருக்குது. அதனால நமக்கு அவங்க அந்த ஒற்றுமை அந்த ஒன்னஸ்குள்ள வரலாம் அப்படி சொன்னதுனால நம்ம வந்து நிந்திக்கணும் இல்ல அவங்களை வந்து நம்ம ஒற்றுமை வந்துச்சுனால நம்ம வந்து அவங்களை மேல உயர்த்தி வைக்கணும் அந்த மாதிரியான நிலை நமக்கு இருக்கக்கூடாது அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. நம்ம தேவ பார்வையிலோ நம்ம அது எப்படி இருக்கணும்னா நம்மளோட ஒப்பீனியன் எந்த மாதிரி இருந்துட்டாலும் நம்ம தேவனுக்கு நம்ம நம்மளோட இருந்த சகோதரனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னா அதுதான் நம்மளோட கிறிஸ்டியன் கேரக்டரா நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிறப்போ நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கும்? நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? எஸ், கரெக்டா. சோ இந்த வளர்ச்சி நம்ம எப்படி அறிவிலும் மட்டும் வளர்ச்சியா இருக்குமா? நாலேஜ் மட்டும் இருக்கணுமா சிஸ்டம்? கிரேனா நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா அந்த அன்புலோவும் அந்த வளர்ச்சி வந்து நமக்கு இருக்க காணும் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். சோ நம்ம சொல்லுவோம் நான் சகோதரனை நான் நேசிக்கிறேன், கரெக்ட் தான். ப்ரூஃப் எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம்? உண்மைதான், கரெக்ட் தானா? அது நம்ம பிராக்டிக்கல் நமக்கு வந்து அந்த அறிவு நமக்கு இருக்குது, கரெக்டா? ஆனா பிராக்டிக்கலா வரப்போ நம்ம எப்படி அதை மெஷர் பண்றது? நம்ம 1 லிட்டர் மில்க் எனக்கு வேணும்னா அவங்க நம்ம முன்னாடி அதை மெஷர் பண்ணி தான் நம்ம கொடுப்பாங்க. இல்லைன்னா அது நம்ம நம்புவான், குறைவா இருக்கலாம் அதிகமா இருக்கலாம், அதை நான் எப்படி விசுவாசிக்கிறேன்? அதே மாதிரி நம்ம சகோதரனை நம்ம நேசிக்கிறோம்.
அன்பு கூறுறோம். எப்படி? அதோட மெஷர்மெண்ட் எப்படி பண்ணீங்கன்னா, இதுதான் இந்த அன்பு தான் அங்க நமக்கு வந்து நம்ம எப்படி நம்ம சகோதரனை நேசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு அன்பு நம்ம சகோதரன் மேல காட்டுறோம். எப்படி ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேத்து வரை இல்ல லாஸ்ட் வீக் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம சகோதரனோட, இந்த வீக் எப்படி இருக்கிறோம், நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ் நம்ம எப்படி அந்த அன்புல நம்ம சகோதரன் விஷயத்துல இருக்கிறோம், அந்த கம்பேரிசன் நம்ம பார்த்தோம்னா நமக்கே அந்த விஷயங்கள் புரிய வரும். அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் நம்ம எப்படி சில டைம்ல புரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்கும்னா, நம்ம எப்பேற்பட்ட ஒரு ஹார்வெஸ்ட் அப்படின்னா அந்த வேலைகள் சபையில வந்து அநேக வேலைகள் நம்ம செய்வோம். கரெக்டா? இந்த ஊழியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஊழியங்கள் நம்ம புரிஞ்சே அது தகுந்த மாதிரியே நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இருக்குதா அப்படி பார்த்தோம்னா, நான் அதிகமா ஊழியம் செய்யறேன் அப்படின்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி. ஒருவேளை நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இல்லாத அப்படி புரிஞ்சுக்கலாமா? புரியுதா? அப்படின்னா இதேதான் நம்ம எவ்வளவு ஊழியம் செய்யறோம் அது மட்டும் நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து காட்டாது. அதே மாதிரி நம்ம எவ்வளவு சிம்பத்தியா நம்ம சகோதரன் விஷயத்துல நம்ம இருக்கிறோமோ அதுவும் நம்மளோட கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து அங்கே காட்டும். நம்மள சகோதரி மட்டுமா நம்ம இருக்கணும்? வேற எங்க நம்ம அந்த அன்பு காட்ட வேண்டியது இருக்குது? எல்லா இடத்துலன்னா சகோதரர், அதுக்கப்புறம் குடும்பம். அப்கோர்ஸ் குடும்பம்னா சகோதரர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் குடும்பம் அங்கே மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டா ஃபேமிலி, பிரதர்ஸ், சபை, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ், மற்ற கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிரசவ வேதனை பண்ணிட்டு தான் இந்த உலகம். அவங்க அது மேலேயும் நம்ம என்ன இருக்கணும்? இந்த ப்ராடர் ஒரு சிம்பத்தி. ஏன்னா இவங்களும் எல்லாமே நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த நினைவு நமக்குள்ள வரணும். அப்படி பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்கள். சோ நம்ம எவ்ரிடே நம்ம எவ்வளவு நம்ம கிறிஸ்து சாயலுக்குள்ள நம்ம வளர்ச்சி டெவலப்மெண்ட் அந்த சாயலுக்குள்ள நம்ம போறோம் அப்படி இருக்கிறது தான் நம்மளோட உண்மையான வளர்ச்சி. அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதுதான் நம்ம அப்போஸ்தலன் பவுல் வந்து ரொம்ப அழகா ரோமன்ஸ்ல எழுதியிருக்காங்க. பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இல்லாமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாமலும் அவர்களுடையவன் அல்ல. ரொம்ப சிம்பிள். கிறிஸ்துவின் ஆவி ஒருத்தருக்குள்ள இல்லைன்னா அவங்க நீங்க தான் சொல்லணும் தமிழ்ல அவங்க அப்படின்னா அந்த சகோதரன் அந்த நண்பர்கள் கிறிஸ்துவன் சார்ந்து இருப்பாங்களான்னா இல்ல. அப்படி ரொம்ப கிளியரா நம்ம அன்பு சகோதரர்கள் வந்து மென்ஷன் பண்றாங்க அன்புக்குரிய சகோதரர்கள். அப்படின்னா நம்ம வந்து இந்த சூழ்நிலை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சில டைம்ல தவறுகள் செஞ்சுட்டே போவோம். அந்த சூழ்நிலை தேவன் என்ன செய்வாங்க? நம்ம சரி பண்றதுக்கு சில அடிகள் கொடுத்துட்டு திரும்பி சரி பண்ணிட்டே வந்துருவாங்க. அந்த சூழ்நிலை நம்ம சில ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா ஒருவேளை நம்ம கிறிஸ்துவன் ஆவி நமக்குள்ள இல்லைன்னா கண்டிப்பா அவங்க வரப்போற ராஜ்யத்துல அவங்களுக்கு எந்த பங்கும் இருக்காது. ஒருவேளை நம்ம இங்க சில ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த அடிகள் மூலமா. ஆனா அந்த ஆவி இல்லைன்னா கண்டிப்பா அந்த ராஜ்யத்துல நமக்கு எந்த பங்கும் இருக்காது. அப்படி ரொம்ப கிளியரா நம்ம அன்பு சகோதரன் வந்து குறிப்பிக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சபையில நம்ம இருக்கிறோம்னா அந்த தேவனோட டிவைன் ப்ரீடெஸ்டினேஷன் எல்லாமே முன்னாடியே தேவன் தீர்மானிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. கரெக்டா? சபைக்கு எவ்வளவு பேர் தேவைப்படும்? 1,44,000 அந்த நம்பர். அது எல்லா விஷயங்கள் வந்து ப்ரீடெஸ்டினேட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி தீர்மானிச்சு வச்சிருக்காங்க. சோ இந்த சூழ்நிலை எதுக்காக அந்த ப்ரீடெஸ்டினேட் முன்னாடி கொடுத்திருக்காங்க தேவன்? அவங்களோட குமாரனோட சாயில ஆஸ் இட் இஸ் வரதுக்காக தான் இந்த டெஸ்டினேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பு எப்படி? அதுக்காக. கரெக்டா? சோ இதுக்காக இருக்கிறப்போ நம்ம என்ன நினைவுல நம்ம வச்சுக்கணும் வந்து பவுல் 8ஆம் அதிகாரம் ரோமன் 29ஆம் வசனத்துல நம்ம சொல்றாங்க பாருங்க. சோ நம்ம இங்க பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சாயில நம்ம கேட்கறதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுத்துட்டு நம்ம ஓட வேணும். அந்த டிவைன் அந்த தேவன் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு தகுந்த மாதிரி
நம்ம என்ன செய்யணும்னா நம்மளோட எண்ணிக்கை அழைப்பு நம்ம நிச்சயம் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எது வேணும்னா அந்த என்கரேஜ்மெண்டா நம்மளோட ஓட்டம் நமக்கு இருக்கணும் அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இங்க நமக்கு தேவன் ஒரு சபை 1,44,000 எல்லாமே ஒரு அவங்களோட கிறிஸ்துவின் சாயல வரணும் அப்படின்னு நினைச்சதுக்காக தான் இந்த சபைக்கு இந்த அழைப்பு கொடுத்திருக்காங்களா இல்ல தனிப்பட்ட முறையில் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையில் நாம் எல்லாரும் எது ஆகணும், கிறிஸ்துவின் சாயலா ஆகிறதுக்கு தான் நமக்கு இந்த தனிப்பட்ட முறையில தான் நமக்கு இந்த அழைப்பு கொடுத்திருக்காங்க அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படின்னா கிறிஸ்துவின் சாயல் அப்படி பார்க்கிறோம், அது எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க காட்டிட்ட அந்த அன்பு, அவங்க எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க, அவங்க எப்படி பலி செலுத்திருக்காங்க. கரெக்டா? இதே விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலோ எப்படி நாம அது செயல்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவின் சாயல்ல இருக்கிறோமா இல்லையா நாம புரிஞ்சுக்க முடியும். அந்த சாயல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த அழைப்பு தேவன் கொடுத்திருக்காங்க அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. நமக்கு இந்த அழைப்பு கொடுத்ததுக்கு எப்படி உண்மையா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரக்டர் டெவலப் பண்றதுக்கு நமக்கு அந்த அழைப்பு அந்த எண்ணிக்கை நம்ம நிச்சயம் பண்ணணும். அந்த நோக்கத்துக்காக தான் நமக்கு இந்த அழைப்பு கொடுத்திருக்காங்க அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இந்த மாதிரி நம்ம நடக்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் சபைகள் இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அநேகம் இருந்துட்டே இருக்கும் அப்படி பார்க்கிறோம். ஏன்னா இது நம்ம பாக்குறதுக்கே ஒரு கொஞ்சம் கவலையே நமக்கு இருக்குது, சபைக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது அப்படி. ஏன் அப்படி பார்த்தோம்னா எந்த நோக்கத்துக்காக இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் வேற என்னவா இருக்குதுன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நம்ம கல்வி நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆயிட்டே வர்றதுனால நம்ம அந்த குறைகள் நம்ம கண்ணு முன்னாடியே தெரிய வருவோம். சோ எப்போ அந்த ப்ராப்ளம் கான்ஃபிளிக்டா மாறுது அப்படி அந்த குறைகள் நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சா இப்போ நம்ம என்ன செய்யணும், உடனே சுட்டி காட்டணுமா? மேத்யூ 18. ஓகே, குட். நெக்ஸ்ட். எஸ், அன்புனால நம்ம அவங்களை கவர் பண்ணிட்டோம்னா அந்த விஷயங்கள் கவர் பண்ணணும்னா சும்மா அது கவர் பண்ணி முடிக்கிற மாதிரியான அன்போடு நம்ம அந்த சகோதரர்களுக்கு இப்படி இருக்குது, நீங்க கொஞ்சம் பாருங்க, சஜஷனை தான் நம்ம கட்டாயம் நீங்க இது இருக்குது, நீங்க தவறு நம்ம சுட்டி காட்டுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அங்க அன்பு அங்க வேலை செஞ்சுச்சுன்னா கண்டிப்பா இங்க என்ன ஆகும்னா ஒரு சமாதானத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு அநேகம் உண்டு அப்படி பாருங்க. சோ நமக்கு இதே சூழ்நிலையில நமக்கு சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், அந்த ஒருவேளை நமக்குள்ள அந்த குறைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம சகோதரனை கரெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம போகணுமா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நாம எனக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன குறைகள் இருக்கு, கரெக்டா? செல்ஃப் எக்ஸாமினேஷன். அதுதான் ஆண்டவரை இயேசு ரொம்ப அழகா பேசுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, முன்கல்ல இருந்த உத்தரத்தை ஃபர்ஸ்ட் பாரு, அதுக்கப்புறம் தான் உங்க பிறன் இருந்த அந்த தூசியை நீங்க பார்க்கலாம். கரெக்டா? சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். எனக்குள்ள இருந்த குறைகள் என்ன, அது எப்படின்னா மேற்கொள்ளணும் அப்படி. கரெக்டா? இது சூழ்நிலை அது ரொம்ப நல்லதா இருக்கும். நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டோம்னா சில டைம்ல அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் லிமிட்டே கிராஸ் போகும். எப்படின்னா நான் இப்பேற்பட்ட மோசமா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஆனா அந்த அவ்வளவு தூரமா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கேதான் நமக்கு வேலை செய்யறாங்க, அவங்களோட கிருபை நமக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா நம்ம உன்னோட நோக்கமோட நம்ம செய்யறோமான அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அறியாமே இந்த காரியங்கள் நம்ம செய்யறோம். அதுக்காக தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கிருபை நமக்கு வேலை செய்யுது அப்படி பார்க்கிறோம். கரெக்டா? சோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிறப்போ இது நம்மைக்குள்ள நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இதே விஷயம் நம்ம பிறனா இருந்த சகோதரருக்குள்ள நமக்கு இந்த குறைகள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? திருப்பி திருப்பி அதே கேட்கிறீங்க. அதுதான் அன்பு கவர் பண்ணணும் தான் சொல்லி. எஸ், அது அன்பு கவர் பண்றப்போ அந்த சகோதர அன்பு நமக்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம அந்த டெவலப்மெண்ட் ஆவின் கல்லிகள் நம்ம பார்த்தோமா, அந்த ஆவின் கன்னிகள் அங்கே நாம நீதி பொறுமையோட சமாதானத்தோட
இந்த ஹியூமிலிட்டியோட நம்ம அநேக விஷயங்கள் நம்ம பார்த்தோமா. ஸோ அது எல்லாரும் நடக்கணும். என்ன ஆகணும்னா நம்ம வளர்ச்சி காட்டணும். அங்கே டெவலப்மெண்ட் நமக்கு ப்ராக்டிஸ் தான் இது எல்லாமே. ஒரே நாள்ல யாருனால முடியுமானா கண்டிப்பா இல்ல. பட் ப்ராக்டிஸ் மேபி இந்த நிமிஷத்துல சில தவறுகள் நம்ம செய்யலாம் மாம்சத்து பலகீனத்தினால. மேபி அதே சூழல் இன்னொரு டைம் நமக்கு நடக்கணும். என்ன செய்யணும்? ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் அது பண்ணாம ஓவர் கம் பண்ணி அடுத்த ஸ்டெப் போகணும். கரெக்டா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போனாதான் நம்ம கடைசியா அந்த நக்கம் நம்ம முடியும். நம்ம ஒரே நாள்ல ஒரே நாள் நம்ம அடைய முடியுமானா கண்டிப்பா எல்லா அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரையல்ஸ் வர்றது நல்லதா கெட்டது? வரக்கூடாதா? எஸ், இந்த மாதிரி வர்றது ரொம்ப நல்லதுதான். ஏன்னா அது வரவே இல்லைன்னா நம்ம எப்படி கேரக்டர் டெவலப்மெண்ட் பிராக்டிஸ் பண்ண முடியும்? கரெக்டா? சோ இது வரது ரொம்ப நல்லது அப்படி பாக்குறோம். அது வரதுனால நம்ம என்ன செய்யும்? சகோதரனோட சமாதானம் பண்றதுக்கு எப்படி வேணும் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம மெடிடேட் பண்ணுவோம். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பிரேயர்ஸ்ல வச்சிருக்கோம். கரெக்டா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பிரேயர்ஸ்ல வச்சிருவோம்? அந்த ஆவின் கனிகள் எனக்குள்ள டெவலப் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. கரெக்டா? சோ அந்த சூழல் வரப்போ நம்ம கண்டிப்பா தேவன் சன்னிதானத்துக்கு ரொம்ப கிட்டமா போவோம். அந்த சூழல் நம்ம மேற்கொள்றதுக்கு நமக்கு பலம் கொடுங்க அப்படி கேட்போம். அந்த சூழலோ அது எல்லாமே இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் தாங்க நமக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். அதுதான் நம்ம பார்ப்போம். நம்ம இங்க தேவனுக்கு ரொம்ப கிளியர். நம்ம தெரிஞ்சு நம்ம செய்யறோம்னா இல்ல, தெரியாம இந்த விஷயங்கள் நம்ம செய்யறோம். ஒருவேளை எனக்கு கோபம் அதிகம் அப்படின்னா தேவன் நமக்கு எதுக்கு பரீட்சை அதிகமா கொடுப்பாங்க? அவ்வளவுதான். அதிகமா அந்த கோபத்தையே வெளிப்படுற மாதிரி தான சூழல் அதிகமா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு என்ன கேட்கிறோம் தேவனை? அதுதான் மேற்கொள்றதுக்கு தான் கேட்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுதான் டெஸ்ட். அந்த கோபத்துக்கே அதிகமா டெஸ்ட் கொடுப்பாங்க. அது நம்ம மேற்கொள்றது வரை வந்துட்டே வேணா சொன்னா வந்துட்டே. சோ நமக்கு அன்பு நம்ம சகோதரருக்குள்ள வரணும் அப்படின்னா டெஸ்ட் அன்புக்குதான். பொறுமை எனக்கு வேணும். பொறுமைக்குதான். நமக்கு பேதரு நினைக்கிறேன் ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஒரு விஷயம். ஏன்னா அது ஒன்றுக்கு ஒண்ணா நம்ம அன்போட அது கனெக்டிவிட்டி ரெஃபரன்ஸ் நமக்கு போறல. ஏன்னா அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப அழகா நீங்க அன்போட இருக்கிறப்ப நெக்ஸ்ட் பொறுமை அந்த நெக்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ் அப்படியே கொண்டு போயிட்டு ரொம்ப அழகா அந்த விஷயம் கனெக்ட் பண்ணிட்டே போவாங்க. கரெக்டா? சோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன நம்ம குறைவு இருக்குது நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதுக்குதான் தேவன் அங்கே அதிகமா பரிசை கொடுப்பாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது சரியான பார்வையில் நம்ம எதிர்த்துட்டு அதை நம்ம மேற்கொள்ளட்டியே போகணும் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். சோ இங்க நமக்கு தேவன் இதுதான் தேவன் சூஸ் பண்ற ஒரு வழி எதுனா நம்ம எதிர்பார்க்கிறோமோ நம்ம எந்த பரீட்சை நம்ம மேற்கொள்ளணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த பரீட்சைக்கு அதிகமா டெஸ்ட் கொடுப்பாங்க. அதுதான் தேவன் சூஸ் பண்ற ஒரு மெத்தடா நாம பாக்குற அன்புக்குரிய சகோதரர்களே. இதுதான் நம்ம சரியான மனப்பார்வையில புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகட்டும் அந்த ஆவின் கலைகள் ஆகட்டும் நம்ம எவ்வளவு ஏத்துக்கிறோமோ அதே ப்ரொபோர்ஷன்ல தான் நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்கும். நம்ம ஒரு 10% தான் ஏத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்குள்ள அந்த டெவலப்மெண்ட் 10% தான். 50% நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு கரெக்ட் பண்றதுக்கு போயிட்டே இருக்கோம்னா அதே ப்ரொபோர்ஷனல் தான் நம்ம டெவலப்மெண்ட் ஆகட்டும் அந்த ஆவின் கனிகள்ல நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம யாருன்னா ஒரு புது சிருஷ்டி. கரெக்டா? இந்த விஷயங்கள் யாருக்கு தான் வரும்னா கண்டிப்பா புது சிருஷ்டிகளுக்கு தான். நம்ம சபைக்குள்ள இருந்த சகோதரர்களுக்கு தான் வரும் அப்படி பார்க்கிறோம். திரும்பி இங்க நாம புது சிருஷ்டியா தேவனோட பார்வையிலோ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் அப்படி ப்ரூஃப் என்ன? உண்மையா நாம் புது சிருஷ்டியா இல்ல தேவன் நம்ம ஒரு புது சிருஷ்டியாவே அவங்க கருத்து பற்றாங்கன்னா அட்லீஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா இல்லையா அப்படி நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? எதனா ஸ்பிரிச்சுவல் ப்ரூஃப் ரெஃபரன்ஸ் கேள்வி புரிஞ்சுச்சா? நம்ம புது சிருஷ்டிகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நம்ம தேவனோட புது சிருஷ்டில அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கிறோம். கரெக்டா? இருக்கிறோமா இல்லையா? எந்த ப்ரூஃப்? ஓகே, ரெஃபரன்ஸ் எத்தனை ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியுமா? 1 John 3rd chapter 14th verse படிக்கலாம். சகோதரர்களுக்கு அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரர்களுக்கு அன்பு கூறாதவன்
வாழ்வுக்கு இல்லை போயிருக்கிறான். ரொம்ப சிம்பிள். நம்ம ரசல் பிரதர் எப்படி இது மென்ஷன் பண்றாங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் கோட் பண்ணி கிறிஸ்டியன் வாழ்க்கையில வர ஒரு அத்தியந்த ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் அது இல்லைன்னா ஒரு ஃபீலிங்ஸ் இது விஷயம் அப்படி சுட்டி மென்ஷன் பண்ண எப்படின்னா, நம்ம சகோதர விஷயத்துல நம்ம எவ்வளோ முழுசா அன்பு கூறுறோமோ அவ்வளோ நம்ம என்ன செய்யப்பட முடியும், அது நம்ம உணர முடியும், ஃபீல் ஆக முடியும், கரெக்டா சிம்பத்தி நம்ம காட்ட முடியும். ஸோ அவங்களதான் உண்மையான புது சிருஷ்டிகள். ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அநேக மரணத்துல இருந்து யார் ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிட்டாங்களோ அவங்களதான் புது சிருஷ்டிகள் அப்படி ரொம்ப அழகா நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த சூழ்நிலை அந்த அன்பு, இந்த முழுமையான அந்த அன்பு ஒருவேளை நமக்குள்ள வராமே இல்லாமே குறையா இருந்து அந்த பொறாமை, கோபம், மற்ற அந்த மாம்ச கனிகள், மாம்ச கிரியைகள் பார்த்தோமா, அது ஒருவேளை நம்ம இருந்துச்சு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில அப்படின்னா, நம்ம இங்க எப்படி இருக்குது நம்மளோட சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய டேஞ்சர், ஒரு எச்சரிப்பான ஒரு நிலைக்குள்ள நாம இருக்கிறோம். தேவனோட நம்ம அந்த புது சிருஷ்டியோட அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம சரியா இருக்கிறோம்னா ஒரு கேள்விக்குரியதான் நமக்கு இருக்கும். அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ இங்கே ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் நமக்கு என்னன்னா, நாம நிஜமாவே நம்ம உண்மையாலே மரணத்தை இருந்து ஜீவனுக்குள்ள நாம் பிரவேசிச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த அன்பு நமக்குள்ள இருக்குதா இல்லையா, இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிச்சிட்டோம் அப்படி நாம் புரிஞ்சுக்கலாம். சோ இங்கவே நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டியது வரும். நம்ம எல்லாரையும் நேசிக்க முடியுமா? இந்த மாதிரி நேசிக்க முடியுமா? ஓகே, நேசிக்க முடியுமா? எஸ் ஆர் நோ? எஸ், எஸ், எஸ்னா கஷ்டம், கரெக்டா? நேசிக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு நோக்கம் வந்தோம். அந்த மாதிரி யார் நேசிக்கிறாங்களோ அவங்களதான் ஜீவன். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, யார் அந்த ஜீவனுக்குள்ள நம்ம எல்லாரையும் ஒரே டைம்ல ஒரே மாதிரி நேசிக்க முடியுமான்னா முடியாத காரியம். ஆனா இந்த சூழ்நிலை மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ள போனாதான் சில சகோதரர்களை நாம நேசிக்க முடியும், கரெக்டா? எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி நேசிக்க முடியாது. ஜீவனுக்குள்ள போனாதான் நம்ம நேசிக்க முடியும் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சோ இந்த விஷயங்கள் நம்ம ஆழமான மனதுக்குள்ள எப்ப நம்ம அனைவரும் வச்சுட்டே இருக்குன்னா நம்ம என்ன ஆகும், கண்டிப்பா நம்ம தேவனோட கிருபை நமக்கு இருந்து நம்ம புது சிருஷ்டியா இந்த மரணத்தை இருந்து நம்ம ஜீவனத்துக்குள்ள போறதுக்கு நம்ம நல்லதா இருக்கும். இது நாம என்ன செய்யணும், அனுதினமும் செல்ஃப் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பாக்குறோம் பெரிய சகோதரர்கள். ஒருவேளை அந்த சூழ்நிலை நம்ம பார்த்த மாதிரி ஒருவேளை இல்ல அப்படின்னா நம்ம கண்டிப்பா அது நம்மை சரி பண்ணிக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டு நம்ம அது மேற்கொள்ளட்டியே போகணும் அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். சோ இங்க மிகப்பெரிய இந்த கான்ஃபிளிக்ஸ் நம்ம ஃபிரிக்ஷன் வருது அப்படின்னு நம்ம பாக்குறோமா, எந்த நோக்கத்துக்காக சில சுச்சுவேஷன் யார் மூலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம சகோதரன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, சில அதுக்குள்ள சபை கிளாஸ், கரெக்டா? சபைக்கு அதுக்குள்ள இருந்த ஊழியக்காரர்கள், கரெக்டா? இது ரெண்டுக்கு நடுவுல இருந்த அந்த ரிலேஷன் பொறுத்துதான் இங்க ஃபிரிக்ஷன்ஸ், அந்த மாற்று கருத்துக்கள் டிபெண்ட் ஆகும் அப்படி பாக்குறோம். இங்க சில டைம் சபைக்கு சில டைம் மேபி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம், சில டைம் ஊழியக்காரர்கள் அப்படின்னா இங்க ஒருத்தது ஒரு டைம் இருக்கலாம், இன்னொரு டைம் இங்கொருத்தது இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாதான் அந்த ப்ராப்ளம் வருது. ஒருவேளை யாருக்கு ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அங்க ப்ராப்ளம் இருக்கும் அப்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில அங்கே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா நாம என்ன செய்யணும், அது எப்படி அப்படின்னா சபையா இருந்த எங்களோட பங்கு என்ன, என்னோட வேலை என்ன, அதே மாதிரி மூப்பர்கள் இல்ல ஊழியக்காரர் இருக்கிறப்போ அவங்களோட வேலை என்ன, அப்படி அநேக சகோதரர்கள் நம்ம ஏழாம் தூதன் சகோதரனுக்கு கேள்வியா வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க ஆல்ரெடி ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் ஸ்டடிஸ் ஸ்கிரிப்சர்ஸ் 6th வால்யூம்ல எல்லாமே இந்த காரியங்கள் ரொம்ப அழகா எல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் கேள்விகளுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் அழகா அதை கொடுத்துட்டா நீங்க அது என்ன செய்யணும்,
கிளியரா நீங்க படிச்சு புரிஞ்சுக்கீங்க. எல்லா சூழ்நிலைகளுக்கும் அதிலும் ஆன்சர்ஸ் இருக்குது அப்படி கொடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம இங்க ஒரு சம்மரைஸா அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு ரஜல் தனிப்பட்ட முறையில அவங்க நிறைய பேர் நீங்க லெட்டர் மூலமா எங்களுக்கு அந்த ஒரு கைடன்ஸ் கொடுங்க அப்படி அநேக விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ஆனா டாக்டரல் விஷயமா அவங்க தனிப்பட்ட முறையில யாருக்கு லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு அவங்க விருப்பம் தெரிவிக்கலாம். ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க தனியா புரிஞ்சுக்கிட்டு ரஜல் பிரதர் இந்த மாதிரி மாற்று கருத்து புக்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க வால்யூம்ஸ்ல, அதே இங்க தனிப்பட்ட முறையில எங்களுக்கு லெட்டர்ஸ் வேற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு தவறு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். அதனால அவங்க தனிப்பட்ட முறையில யாருக்குமே எந்த சஜஷன்ஸ் கொடுக்கலாம். எல்லாமே ஆரம்ப இருக்குதுப்பா, அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை அதுல எதனா மாற்று கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா நான் வெளியிடங்கமாவே அந்த வாட்ச் டவர் அந்த பப்ளிசிட்டி பேஸ் பண்ணிட்டு அதுதான் எல்லாமே பப்ளிஷ் பண்றது, அது மூலமாவே நான் வெளியிடங்க விடுவோம். அப்போ எல்லாருக்கும் புரிய வரும் அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சூழல்ல இந்த ரெஃபரன்ஸ் சில விஷயங்கள் சுருக்கமா சில கேள்விகள் கேட்டிருக்காங்களா. சபையோட வேலை என்ன, ஊழியக்காரர்கள் வேலை என்ன, சபை எப்படி அது கவர்மெண்ட் அது ஆளுகை செய்யணும், அது ஆளுகை செய்யறது யார், ஊழியக்காரர்களா இல்ல சபையா, இந்த அநேக விஷயங்கள் அதோட டியூட்டிஸ் என்ன, இந்த விஷயங்கள் இந்த ரெஃபரன்ஸ் ஒரு சுருக்கமா சில விஷயங்கள் அந்த 6th பைபிள்ல இருந்த சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். அப்படி இருக்கிறப்போ சபை எப்படி வழிநடத்தணும், அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்ச் கவர்மெண்ட், அந்த சபை ஆளுகை அதோட பிரின்சிபல்ஸ்னா அதோட பேஸ் கோர் பாயிண்ட்ஸ் கோட்பாடுகள் அது எப்படி இருக்கணும் அப்படி நமக்கு ஒரு கேள்வி வச்சோம்னா நார்மலா பொதுவாகவே சபை 2 விதமா வழி நடக்கிறது. அது இந்த கிறிஸ்டியானில் நம்ம பார்த்தோம்னா ஒன்னும் எபிஸ்கோபல் வியூனா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளா அந்த அப்போஸ்தலர்கள் நமக்கு இருக்காங்களே அவங்களோட வாசத்துவனா நான் அவங்களோட கொள்கையில அவங்களோட பின்பற்றி வழியில நாங்கள் எல்லாமே அப்போஸ்தலர்கள் தான், அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நாங்க கீழ்ப்படிஞ்சு செய்யறோம் அப்படி சொல்ற மாதிரியான விஷயங்கள். அப்படி இது எங்க நடக்குதுன்னு நம்ம ரோமன் கேத்தலிக்ஸ், கிரீக் கேத்தலிக்ஸ், எபிஸ்கோபின்ஸ் இந்த மாதிரியான சில டினாமினேஷன்ஸ்ல அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. சோ இங்கே அதிகாரம் எங்கதான் இருக்குதுன்னா அங்க மேல அவங்க கிட்டதான் இருக்கு சொல்லி பாக்குறோம். அந்த சபையே அந்த அவங்களோட சபையை வழிநடத்திருக்கு கவர்மெண்ட் ஆளுகை செய்யற விஷயத்துல. இங்கொன்று பார்த்தோம்னா இங்க சபையில இருந்த அநேகருக்கு எந்த வேலையும் எந்த ஒரு ரைட்ஸும் இங்க அந்த எபிஸ்கோப்பல் மெத்தட்ல இருக்காது அப்படி பாக்குறோம். இங்கொன்னு இருக்குது காங்கிரிகேஷனல் வியூனா இங்க ரொம்ப சிம்பிள், சபை தனிப்பட்ட முறையில சுயாதீனம் இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களதான் அது செய்யட்டும். சோ அவங்களுக்கு பேஸ்ட் ஆன் வேதாகத்துக்கு அடிப்படையிலோ அவங்களோட தேவைகள் அவங்களோட வேலைகள் எல்லாமே அவங்க செய்யறதுக்கு முழு அதிகாரம் சபைக்கு இருக்குது அப்படி சொல்றதுதான். இது காங்கிரிகேஷனலிஸ்ட், பாப்டிஸ்ட் இந்த சபை சில டினாமினேஷன்ஸ் இந்த மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. இங்க வேறு சபையோட ஒரு டாமினேஷனோ அவங்களோட கருத்துக்கள் அவங்களோட கொள்கை இவங்க ஃபாலோ பண்ணணுமான எந்த அவசியமும் இல்ல. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அந்த உரிமை எல்லாமே வேதாகத்தை அடிப்படையில இருக்குது அப்படிதான் 2ஆம் மெத்தட். அப்படின்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற நம்ம எந்த மெத்தட்ல இருக்கும், எபிஸ்கோபல் மெத்தட்ல இருக்குமா இல்ல காங்கிரிகேஷனல் மெத்தட்ல இருக்குமா? சரியா புரிஞ்சுக்கலாம். நாம எந்த மெத்தட்ல இங்க இருக்கு, பைபிள் எந்த மெத்தடு நமக்கு சுட்டி காட்டுறது, எது நமக்கு இருந்தா நல்லது சொல்லுங்க. லெபர்ட்டினா அப்போஸ்தலர்கள் சொன்னது எதுவுமே நீங்க கீழ்ப்படைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்றது. இது 2 மிக்சிங் தான். கரெக்டா? நாம இப்ப எல்லாமே எதோட வச்சனங்கள் நாம் பார்க்கிறோம், யாருடைய எழுத்துகள் நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள். கரெக்டா? அப்படின்னா அதுதான் எபிஸ்கோப்பல். அப்படின்னா அப்போஸ்தலர்கள் சொல்றது கீழ்ப்படிஞ்சு நாங்க தான் செய்யறோம் அப்படி எபிஸ்கோப்பல் செய்யறாங்க. காங்கிரிகேஷன் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படி அவங்க செய்யறாங்க. ஆனா பைபிள் சொல்றது நாம ஃபாலோ ஆகுது இது 2ஓட மிக்சிங். நாம வேதகத்துல எல்லாமே பாக்குறது என்ன, அந்த அப்போஸ்தலர்கள் எது நமக்கு எழுத்துகள் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யறோம். அப்படின்னா அவங்களதான் நமக்கு முன்னாடி எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமா
அப்போஸ்தலர்கள். கரெக்டா? அவங்க மூலமா தான் அவங்க எது பூமியில கட்ட வச்சிருக்காங்க அது பரலோகத்திலும் கட்டப்படும். எது இங்க விடுவிக்கப்படுறதோ அங்கே விடுவிக்கப்படும். கரெக்டா? அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்து யாருக்கு தான் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அவங்க இருந்து யாருக்கான அது டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா இல்ல. முழுசா அவங்க தான் நமக்கு டீச்சர்ஸ். கரெக்டா? அவங்களோட எழுத்துக்கள் தான் நமக்கு தேவை. அதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி நாம தனிப்பட்ட முறையிலும் நாம ஒரு கவர்மெண்ட் செய்யறதுக்கு நமக்கு தனிப்பட்ட முறையிலும் அந்த எழுத்துக்களுக்கு பேஸ் பண்ணி ஆளுகை செய்யறதுக்கு நமக்கு உரிமையே இருக்குது. இந்த ரெண்டு சேர்த்து தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இப்படி இருக்கிறப்போ நம்ம சிம்பிளா நம்ம என்ன செய்யணும்னா தேவனுடைய பிள்ளைகளே இருந்தால் அந்த அப்போஸ்தலர்கள் எந்த விஷயங்கள் நமக்கு சபையில ஃபாலோ பண்ணணும் எழுத்துக்கள் எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சே மாதிரி அதே மாதிரி நமக்கு என்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது சபையா இருந்து அது நம்ம எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ இந்த சூழ்நிலை நாம வேற சபையோட விசுவாசத்துக்கு அவங்களோட சில டிசிஷன்ஸ்க்கு நாம எந்த விஷயத்திலும் இன்ஃபுளுயன்ஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். அப்படின்னா இங்க ரொம்ப சிம்பிள். நம்ம சபையா சேர்ந்து சில விஷயங்கள் டிசிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வேற சபையாரு அது வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படி பாக்குறோம். அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலும் நாம தேவனுக்கு தான் பொறுப்பாளர்கள். நாம ஜவாபு சமாதானம் யாருக்கு தான் சொல்லணும்? மற்ற சபைகளுக்கா தேவையில்லை. நாம தேவனுக்கு தான் சொல்லணும். இதுதான் நாம ஃபாலோ பண்ற மெத்தட் அப்படி நாம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்றது நாம ஏன் இங்க தனிப்பட்ட முறையில் யாரன்னா ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இங்க உட்கார வச்சு தேவனோட கிரியைகள் காரியங்கள் கேட்கணும்னு சொன்னாங்களா இல்ல. அப்படின்னா நம்ம எப்படி அது வேலை செய்யணும்? சிகாதீனத்தோடு. கரெக்ட். அப்படின்னா நாம வந்து ஒன்னா வந்து இங்க தேவனோட சத்தியங்கள் காரியங்கள் எல்லாமே கேட்கறதுக்கு நம்ம ஊழியம் செய்யறதுக்கு இங்க இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தெய்வீக அவங்க சுபாவத்துக்கு அவங்க பிரணாளிக்கைக்கு நாம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா அது நாம புரிஞ்சுக்கிறதுனாலதான் நாம இங்க வந்து உட்கார்ந்து நாம இது செய்யறோம் அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ இந்த மாதிரி இருக்கிறப்பதான் நமக்கு வந்து நமக்கு வேதாகத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அந்த முதல் சங்க சபை இருந்து அந்த சபைகளுக்குள்ள சில ஊழியக்காரர்கள் தேவைப்படும். அதுக்கு நீங்க இந்த வேதாகத்தின் அடிப்படையிலும் அந்த ஊழியக்காரங்கள் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த காரியம் வந்து இங்க நமக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்க்கணும். சோ இந்த விஷயத்துல அப்போஸ்தலர்கள் எந்த மாதிரியான ஆலோசனை கொடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊழியக்காரர்கள் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி பார்க்கணும் சிம்பிளா. சோ இந்த விஷயத்துல நம்ம லோக்கல் சர்ச் தான் லோக்கல் சபை தான் முழு அதிகாரம். வேற யாரால வெளியிருந்து செய்யணும் வெளியிருந்து அவங்க எலக்ட் பண்ண அந்த மாதிரியான காரியங்கள் நமக்கு இல்ல அப்படி பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு தெரியும் அந்த காரியங்கள் நம்ம எப்படி எலக்ட் பண்றோம். கை ரைஸ் பண்ணி எல்லர்ஸ் ஆகட்டும் டீக்கன்ஸ் ஆகட்டும் நாம கை ரைஸ் பண்றோம். எதுக்கு பேஸ் பண்ணி நம்ம ரைஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு மேலான ஒரு ஊழியத்துக்காக தான் நம்ம சபையில வந்து ஊழியக்காரர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அது எது அடிப்படையில நாம் தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம சுயாதீனத்தினாலதான். பட் அது எதுக்கு நம்ம சிங்க்ரனைஸா இருக்கணும் தேவனோட அந்த எழுத்துக்களுக்கு தேவனோட சித்தத்துக்கு நாம இசைந்து இருந்து அந்த ஒற்றுமை அந்த ஹார்மோனிக்குள்ள இருந்துதான் நம்ம அந்த ஊழியக்காரர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்குது அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ இந்த மாதிரி இருக்கிற இதுதான் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பா இந்த கான்ஃபிளிக்ஸ் வர்றதுக்கு ஒருவேளை எந்த விஷயத்திலும் நமக்கு இங்கே நமக்கு ஒருவேளை எலக்ட் ஆயிட்டாங்க நமக்கு எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு அதுக்கப்புறம் யார் அங்க முழு அந்த ஊழியக்காரெல்லாம் முழு ஒரு அதிகாரம் இருக்குதா இல்ல சபைக்கு அதிகாரம் இருக்குதா? சபைக்கா ஊழியக்காரர் இருக்கா? யாருக்கு? ரெண்டு விஷயங்கள் வருது கிளாரிட்டி இல்லாம சபைக்கு முழு அதிகாரம் இருக்குதா இல்ல சபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரர்களுக்கு அந்த ஊழியக்காரர்கள் முழு அதிகாரம் இருக்குதா? சபைக்கு தான் முழு அதிகாரம் இங்கே கொடுக்கப்படுது. அதுதான் நம்ம பாக்குறோம். அனாயிண்ட் பண்ணப்பட்டவர்களுக்கான அனாயிண்ட் யார் பண்ணிட்டாங்களோ அவங்கதான் மேலானவர். அதான் நம்ம ட்ரினிட்டிலும் நம்ம பாக்குறோம். அதே விஷயம் தான் இங்கே யார் மூலமா நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா சபை மூலமா தான். அப்ப சபையில அல்டிமேட் அங்கே ரைட்ஸ் அவங்கதான்
ஒரு கவர்மெண்ட் ஆளுகை செய்ய வேண்டியது அதிகாரம், முழு அதிகாரம் சபைக்கு தான் இருக்குது. அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ ஒருவேளை இதெல்லாம் மீறி நடக்குது சில விஷயங்கள் அப்படின்னா யார் தான் சார்ஜ் எடுக்கணும்? காங்கிரிகேஷன் தான் எடுத்து செய்ய வேண்டிய முழு அதிகாரம் ஊழியக்காரர்களது அல்ல, சபைதான். அந்த நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா சில சூழ்நிலையோ சில விஷயங்கள்லோ சில மாற்று கருத்துகள் சில இஷ்யூஸ் வர சூழ்நிலையோ என்ன செய்யணும்? சபைதான் அந்த ரைட்ஸ் அந்த அதிகாரம் எடுத்து முன்னாடி கிரியை செஞ்சுச்சுன்னா கண்டிப்பா அந்த சூழ்நிலை என்ன ஆகும்? அந்த மாற்று கருத்துகள் அந்த சூழ்நிலை எப்படி இருக்குமா? கண்டிப்பா இருக்கிற வாய்ப்பு குறைஞ்சிட்டே போகும். அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். சோ இந்த சூழ்நிலை சபை அதிகாரம் இருக்கிறதுனால எப்படி வேணா சபை செயல்படலாமா? திரும்பி அங்கேதான் ஒரு கண்டிஷன். நம்ம ஒரு டிசிப்ளின் மாதிரி பொறுமையா உட்கார வச்சு அந்த விஷயங்கள் வந்து சமாதானத்தோட தான் அதை கொண்டு போயிட்டீங்கன்னா அது ரொம்ப நலமா இருக்கும். அதுக்குதான் நம்ம எக்லிஷியாஸ் சுப்பீரியர் டு இட்ஸ் சர்வென்ட்ஸ். சர்வென்ட்ஸுக்கு ஊழியக்காரர்களுக்கு மேலான ஒரு அதிகாரம் சபைக்கு தான் இருக்குது. அப்படி பார்க்கிறோம் நம்முடைய சகோதரர்களுடைய. சோ இந்த சூழ்நிலையில நமக்கு வந்து சேம் டைம் ஊழியக்காரர்கள் ஏற்பட்டுட்டோம்னா அவங்களோட பொறுப்பு எதுவுமே இல்லைன்னா இப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. நம்ம அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கறப்போ அவங்க அந்த ஆவின் கலைகள்ல டெவலப் ஆகுறதுக்கு முழுசா சபை என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த ஊழியக்காரனுக்கு அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டதுனால நான் தான் இதுக்கு ஆளுகை செய்யறது அப்படி எடுக்கணுமானா கண்டிப்பா எடுக்க கூடாது. அப்படி பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு ஊழியம் மட்டும்தான். சகோதரர்களுக்கு நாம் ஊழியம் செய்யறதுதான் நமக்கு இது கொடுக்கப்பட்டதுனால சபைக்கு தகுந்த மாதிரி சபைக்கு என்ன தேவைப்படுது அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிஞ்சின விஷயம் தான் சில விஷயங்கள். சோ அதனால அது தேவன் சித்தத்துக்கு அந்த வேதாகத்துக்கு சொன்ன அது நம்ம கொடுக்க விஷயத்துல அந்த டிவைன் பிளான் அதுக்கு ஒத்து போஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளவு நேரம் நம்ம வந்து செய்யறோமோ அவ்வளவு வேலை நம்ம அந்த ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியலாம். ஒருவேளை அவங்க டிவேட் ஆயிட்டு போறாங்க, சில டீச்சிங் பண்றாங்க, இல்ல வேலைகள் அதிகமா சில டைம்ல வந்து சில விஷயங்கள் தான் ஊழிய விஷயங்கள் கொடுக்கலாம். ஆனா சில சகோதரர்கள் வந்து அதுக்கு மீறி செய்யலாம். அந்த சூழ்நிலை என்ன செய்யணும்? சபை திரும்பி சார்ஜ் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இவ்வளவுதான், அதுதான் நீங்க செய்யணும். அப்படின்னா அந்த ஊழியக்காரர்கள் அவங்களோட லிமிட்ஸ்லோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலோ உண்மையா இருந்து செய்ய வேணும். அதேதான் நமக்கு தேவனோட பிளான்க்கு வேதங்களுக்கு அடிப்படையில் இருக்கிற வரைதான் நமக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒருவேளை டிவேட் ஆகிறாங்கன்னா திருப்பி அங்க நம்ம கரெக்ட் பண்ண வேண்டி அவசியம் இருக்குது. அப்படி பார்க்கிறோம். அது நான் சில டைம்ல வந்து எலெக்ஷன்ஸ்ல சில சூழ்நிலை மேபி நல்லா செலக்ட் பண்ணிட்டோம் தேவசத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா சரியா போகும். சில சூழ்நிலை மேபி நம்ம தவறு செஞ்சுட்டோம், எலெக்ட் பண்ற அந்த தேர்ந்தெடுத்தல் விஷயத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோம், சரியா தேவனோட ஆவினால் நம்ம புரிஞ்சுக்க முடியாம சில தவறுகள் செஞ்சு ஒரு சகோதரனை எலெக்ட் பண்ணிட்டோம். அந்த சூழ்நிலை என்ன செய்யணும்? சபை என்ன செய்யணும்? உடனே நீக்கி போடலாமா? என்ன செய்யணும்னா கொடுக்கப்பட்ட அந்த காலம் பொறுமையா நாம ஜெபத்தோட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஏன்னா நம்மனால அது செஞ்ச தவறுனால நம்ம சரியா அதை புரிஞ்சுக்க முடியாதனால இந்த காரியம் நடந்துச்சுனால அது நம்ம அந்த காலத்துல நமக்கு அவங்களுக்கு சமாதானத்தோட ஒரு பொறுமையோட அவங்களுக்கு டெவலப் பண்ணி முடிக்கணும். வரப்போற எலெக்ஷன்ஸ்ல நம்ம திரும்பி பிரேயர்ஃபுல் மூலமா ஜபத்தின் மூலம் வச்சுக்கிட்டு தேவனோட சித்தம் என்ன அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான டிசிஷன் ஒரு எலெக்ஷன்ஸ் நம்ம செய்யறதுக்கு சகாயம் இருக்கும். ஸோ இது எலெக்ட் பண்ண சகோதரர்களுக்கு கண்டிப்பா சபையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க அவங்களோட நேரம் தலாதுகள் எல்லாமே சபைக்கு அது தேவ சித்தம் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டா அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கீழ்ப்படிஞ்சு சபைக்கு ஃபீடிங் கொடுக்கறதுக்கு அவங்க முழு சமயம் தயார் எல்லாமே அவங்க பயன்படுத்துருவாங்க. அந்த சூழ்நிலை நம்மளோட சப்போர்ட் சபையோட சப்போர்ட் இல்லைன்னா அது சரியா திருப்பி போகுமானா கண்டிப்பா இல்ல. நாம சில விஷயங்கள் வந்து நம்ம நிறைய புரிஞ்சுக்கிறோம் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சூழ்நிலை எக்லிஷியாவோட டியூட்டி அவங்களோட விதிகள் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப சிம்பிளா அது ஒரு சமாதானமோட ஒரு டிசிப்ளின்குள்ள இருந்தாதான் நம்ம அநேக விஷயங்கள் நாம கற்றுக்கொள்றதுக்கு
சான்சஸ் அதிகமா இருக்கும் அப்படி பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில நம்ம சபை எவ்வளவு நம்ம கூட்டங்கள் நம்ம வச்சுக்கலாம், என்ன நம்ம படிக்கலாம், டைமிங்ஸ் என்ன, எப்படி படிக்கலாம், இந்த எல்லா விஷயங்கள் எல்லர்ஸா முடிவெடுக்கணுமா சபையா? ம் புரியல, கேட்கலாம். எஸ், ஆனா இங்க எல்லர்ஸோட வேலை இல்லையா? எப்படி இருக்கு? எஸ் சிஸ்டர், அது நான் எந்த கூட்டங்கள் நடக்கணும், எது எது நாம் படிக்கலாம், எந்த டைம் படிக்கலாம், எப்படி நாம் படிக்கலாம், இது எல்லாமே நமக்கு இருக்குதா? சோ அது மூப்பர்களோட வேலை இல்லையா? இருக்கு. ஆனா இந்த எல்லாமே டிசிஷன் பண்ண அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு? மூப்பர்களுக்கா இருக்கு, சபைக்கா இருக்கு? சரியா, சபைதான் அல்டிமேட் கவர்மெண்ட், அதிகாரம் சபைதான். இங்கே மூப்பர்களோட வேலையை என்னன்னா சபையா இருந்து நம்மளோட சஜஷன்ஸ் அங்கே சொல்லலாம். ஆனா மூப்பர்களை இருக்கிறப்போ அவங்களோட சொன்ன பேச்சே ஒரு ஃபைனலைஸ் கிடையாது. நம்ம எவ்வளவு தேவன சித்தத்துக்கு வேதாகத்துக்கு அடிப்படையில இருந்து நாம அந்த தேவன பிளானுக்கு ஒற்றுமையா பிரயாணிக்கிறோமோ, சபைக்கு ஃபீட் பண்ணிட்டு போறோமோ, அங்கே அந்த மூப்பர்களோட வேலை ஒரு வேல்யூ என்ன ஆகும், அவங்களோட வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும். சபைக்கு இவங்க கொடுக்கிற விஷயம் அதிகமா உபயோகப்படும். கரெக்டா? அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூப்பர்கள் கொடுத்த அந்த ஆலோசனைகள் ஏத்துக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா உண்டு. இவங்களோட ஒருவேளை நம்ம சரியா வழி நடத்தலாம் இந்த நபர்கள், அப்படி இருக்கிறப்ப நம்ம அவங்களோட டிசிஷன் முழுசா கீழ்ப்படியணும் அப்படின்னா இல்ல, அந்த சூழல சபையோட டிசிஷன் தான் முடிவு. அப்படி பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்கள். சோ இன்னைக்கு எவ்வளவு அந்த மூப்பர்கள் வந்து வேலை செய்யறாங்களோ, இறங்கி செய்யறாங்களோ, அதே ப்ரொபோஷனேட்டா அவங்களுக்கு நம்ம அந்த வேல்யூ கொடுத்துட்டு கனம் கொடுத்துட்டு நம்ம அவங்களோட ஆலோசனைகள் ஏத்துக்கலாம். புரியுதா? இங்க முழு அதிகாரம் திரும்பி சபைதான். அது சபை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சபை இங்க மூப்பர்கள் ஒரு வழி காட்டுகிறவர்கள் இல்ல. நம்ம வழி காட்டுறது எதுன்னா நம்ம தேவனோட வேதாகம் மட்டும்தான். அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ ரொம்ப சிம்பிளா நம்ம பேசிக்கலா அடிக்கடி சொல்லுவோம், நம்ம யாரு என்ன சொன்னா நீங்க பிளைண்டா விஸ்வாசிச்சு நீங்க கீழ்படிஞ்சு போங்க சொல்லுவாங்களா? கரெக்டா? வேதாகம் என்ன சொல்லுறோம் அதுக்குதான் நீங்க கீழ்ப்படிஞ்சு நடங்க. அந்த மூப்பர்கள் அங்க தேவன் நம்ம இங்கதான் நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எவ்வளவு ஈடுபடுறோமோ அந்த ஊழியத்திலும் அங்க என்ன செய்யறாங்க, அந்த மூப்பர்களை நல்லா ஆசீர்வதிச்சு அந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ற மாதிரி அங்க ஒரு சேனல்ல ஒரு வாழ்க்கைய சேனல்ஸ். கரெக்டா? தேவன் சபை இந்த நடுமுழு மூப்பர்கள் இவங்க மூலமா தேவன் நமக்கு கொடுக்க வேண்டியது அநேக ஆசீர்வாதங்கள், அநேக விஷயங்கள் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கிறோம். இங்க ரொம்ப சிம்பிளா அந்த ஊழியக்காரர்களாகட்டும் சபையாகட்டும் அவங்களோட லிமிட்ஸ்ல வேலை செஞ்சுச்சுன்னா ரொம்ப அருமையா அந்த காரியங்கள் அந்த சபை வந்து இருக்கும். ஏன்னா ஒருவேளை அது மாதிரி சில டைம்ல மூப்பர்கள் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது சொல்லிட்டு சில லிமிட் தாண்டி சில டைம் போறப்போ இந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி சபையை எங்களுக்குதான் முழு அதிகாரம் வைத்து சொல்லி சில சகோதரர்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சி செஞ்சுட்டே வரும். அந்த மூப்பர்கள் இந்த உதவி ஊழியக்காரர்கள் அந்த வேலை செய்யறப்போ நான் நினைக்கிற மாதிரிதான் செய்யலாம் அவங்க அப்படி சொல்லிட்டு அந்த விஷயங்கள் நம்ம கொண்டு போறது நல்லமா இருக்குமானா இல்ல. அது ரொம்ப தெளிவா நம்ம அந்த விஷயங்கள் அந்த லிமிட்குள்ள இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டோம்னா அந்த சபை ரொம்ப நல்லா போகும். அதுதான் மொத்தமா சிம்பிளா அந்த சமாதானத்துக்கு அங்க ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை நம்ம மூப்பர்களா இருக்கிறப்போ சில ஆலோசனைகள் சொல்றப்போ நான் சொன்னதான் நீங்க ஏத்துக்கணும் அந்த மனப்பார்வை நாம இருக்க கூடாது. அந்த சூழ்நிலை சபையோட நிர்ணய டெசிஷனுக்கு தான் நம்ம கீழ்ப்படிஞ்சு நாம போக வேண்டியது இருக்குது அப்படி பாக்குறோம். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன, எந்த நோக்கத்துக்காக இது எல்லாம் இந்த கான்ஃபிளிக்ஸ் வருது சபைக்குள்ள? ரீசன் ஜெனரலைஸ்டு சமாதானம், பெருமை, பிரைட் ஃபேக்டர்ஸ். சோ இங்கே ரசல் பிரதர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சபைக்குள்ள நடக்கிற அநேக வாக்குவாதங்களுக்கு பெருமைதான் ஒரு பலமான காரணமா இருக்குது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அன்பு சகோதரன் கொடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு அதிகமா நான் ட்ரை பண்றது அங்கே ஒரு ப்ராப்ளம் தான். அதே மாதிரி ஏன்னா
இந்த நார்மல் கிறிஸ்டியன் நூல்ல எப்படி நடக்குது? ஒரு மூப்பரா இருந்த அதுதான் அவங்களோட ஃபுல் அதிகாரம் அந்த சபை மேல். கரெக்டா? அந்த சூழ்நிலையில அந்த மாதிரி நாம இன்ஃபுளுயன்ஸ் எந்த காரணத்துக்காக ஆகக்கூடாது. நம்ம சபை தான் இங்க முழு அதிகாரம் அப்படி பார்க்கிறோம். சோ அதே மாதிரி சபையில் இருந்த சகோதரர்களும் ரொம்ப ஓவரா ரியாக்ட் ஆயிட்டு அது லிமிட் தாண்டி மூப்பர்கள் மேலேயும் அந்த குற்றம் சுமத்த மாதிரி இவங்க நான் நினைக்கிற மாதிரி அவங்க செய்யலாம் அப்படி நான் புரிஞ்சுக்க கூடாது. இங்கதான் ரொம்ப சிம்பிளா கோல்டன் ரூல் அப்ளை பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. ஒருவேளை நீங்க ஒரு ஊழியக்காரர்களா நீங்க இருக்கிறப்போ நீங்க எந்த மாதிரியான ஒரு லிபர்ட்டி ஒரு சுவேட்சை கரெக்டா ஃப்ரீடம் நீங்க எதிர்பார்ப்பீங்களோ அதேதான் நீங்க அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரர்களுக்கு நீங்க கொடுங்க. கொடுத்தாலும் அந்த வேலை அந்த கொடுங்க அப்படி சொல்றது திரும்பி ஒரு கண்டிஷன்ஸ் தேவனோட எழுத்துக்களுக்கு அந்த வேதாகத்துக்கு அடிப்படையில தான் நீங்க கொடுங்க. அதுக்கு மீறி செய்யாதுங்க. அதுதான் நம்ம ரொம்ப தெளிவா நாம இறக்க வேண்டியது இருக்குது அப்படி பார்க்கிறோம். ஏன்னா இங்க மூப்பர்கள் வந்து யார் ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் மூப்பர்கள்ங்களா இல்ல சபைக்கு கரெக்டா சரி சபையில் அப்படி இருக்கிறப்போ ஒருவேளை அந்த மூப்பர்கள் சில மூப்பர்கள் மேல இல்ல ஊரைக்காரர்கள் மேல நம்ம குற்றம் சுமக்கிற சூழல் சில விஷயம் வரலாம். அப்படின்னா தனிப்பட்ட ஒருத்தரோட டிசிஷன் நாம மூலமா அந்த நபர்கள் வந்து நம்ம குற்றம் சுமத்தலாமா? ஒருவேளை எனக்கு அந்த மூப்பர் சுவான்சர் மூப்பர் பிடிக்கலாம் இதற்கு காரணத்துக்காக அப்படின்னா நான் வந்து சபையிலோ நேரடியா அந்த மூப்பர்கள் மேல குற்றம் சுமத்தணுமா? சுமத்த முடியுமா? ஏன்? ஏன்னா அவன் எனக்கு மட்டும் மூப்பர் இல்ல கரெக்டா சபைக்கு மூப்பர்கள் அவங்க சபையினாலதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கிறப்போ எனக்கு பிடிக்கல காரணத்துக்காக நான் அது செய்யக்கூடாது. இந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம மேத்யூ 18 ரொம்ப அழகா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிராக்டிஸ் பண்ணுங்க சொன்னாங்க. அது பிராக்டிஸ் பண்றப்பே சபைக்குள்ள கொண்டு வந்து ஒரு சமாதானத்தோட அந்த ஒரு டிசிஷனுக்குள்ள என்னன்னா முழு அதிகாரம் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டது? சபைக்கு தான். சோ அதனால அந்த சபைக்குள்ள அது ஒரு சமாதானத்தோட நம்ம அது கொண்டு போயிட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியகரமா அந்த விஷயங்கள் இருக்கும் அப்படி பாக்குறோம். இந்த சூழ்நிலை நம்ம சில புரிஞ்சு இஷ்டம் இல்லாத சில விஷயங்கள் பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கலாம். அப்படின்னா அவங்க நான் எனக்கு மூப்பர் அல்ல அப்படின்னு இருக்கணுமா? மெஜாரிட்டி ஏத்துக்கிச்சு அந்த சூழ்நிலை நான் ஏத்துக்கலாம் அப்படி சொன்னா அது நம்ம என்ன செய்யணும்? அந்த சமாதானத்துக்கு கீழ்ப்படிஞ்சு மெஜாரிட்டி ஏத்துக்கிறப்போ அது நாமையும் அங்கே கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா அங்கே ஒரு சமாதானத்தோட நிலைதான் அங்கே இருக்க வேண்டியது இருக்குது. அதனால அதுக்கு நாம கீழ்ப்படியணும். நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம சபையோட சமாதானம் கெட்டு போகணும் செய்யணுமா? அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணுமா? கண்டிப்பா இல்ல. அப்படி நம்ம மூத்த சகோதரர்கள் வந்து குறிப்பிக்கப்படுறாங்க நமக்குரிய சகோதரர்கள். சோ இந்த சூழ்நிலை தனிப்பட்ட முறையில இன்னோட ஒரு சில குற்றங்கள் முன்னாடி வைக்கிற சூழ்நிலை அதுதான் பிரியாரிட்டி கொடுக்கணுமா? தேவனோட எழுத்துக்கள் முன்னாடி வச்சு இதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படி முன்னாடி வைக்கணுமா? கரெக்டா? சோ அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டி சில விஷயங்கள் சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டு இந்த வேதாகத்துல நமக்கு இது எல்லாமே இருக்குது. இதுக்கு அடிப்படையில நமக்கு இது தெரிய வரலாம். அந்த மாதிரியான ஒரு சமாதானத்தோட சூழ்நிலை சபையில முன்னாடிதான் வச்சுக்கணும். அங்க நான் அதிகமா எப்படி புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. வேதாக முன்னாடி வச்சு பேசுறது ரொம்ப நலமா இருக்கும் அப்படி பார்க்கணும். அதுதான் ரொம்ப ஆரோக்கியகரமான விஷயம் அப்படி பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். சோ இந்த மாதிரி நம்ம அந்த ப்ரியாரிட்டி வந்து நம்ம பேசுறதுக்கு காட்டிலும் வேதாகத்துக்கு அதிகமா இடை கொடுக்கிறது ரொம்ப நலமா இருக்கும் அப்படி பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இந்த மாதிரி சத்தியம் நாம் பார்க்கிறோம். அநேக விஷயங்கள் எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து இந்த சத்தியம் ரொம்ப இழுத்து குடிக்கும் அப்படி பார்த்தோம்னா யார் உண்மையா ரொம்ப ஸ்ட்ராங்கா கேரக்டர்ஸ் இருப்பாங்களோ அந்த ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் தான் இந்த சத்தியம் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இது ரொம்ப அழகா பிரதர் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு பாத்திரையிலோ மண்ணால செஞ்ச சில பால்ஸ் அது போடலாம். அதே மாதிரி ரப்பர் பால் தெரியுமா? நம்ம பிரஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். அதை விட்டுட்டோம்னா அவங்களோட நிலைக்கு வந்துருவாங்க. சிலது டைமண்ட்ஸ். இந்த 3 விஷயங்கள் நம்ம போட்டு ஒரு பாத்திரையில நல்லா ஷேக் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்?
என்ன ஆகும்? அந்த டைமண்ட் என்னென்ன பொருட்களுக்கு போய் இடிச்சுச்சுமோ மோதுதோ அது என்ன ஆகும்? எல்லா ஸ்கிராச்சஸ் ஆகும். ஒருவேளை அந்த மண்ணு போய் எதனா செய்ய முடியுமா? மோத முடியுமா? எதனா தெரிய வருமா? இல்ல ரப்பர் பால் போய் மோதிச்சு என்ன அங்கே யூஸ் இருக்குது. ஆனா அதே ஒரு டைமண்ட் போய் ஒரு டைமண்ட் இல்ல மற்ற விஷயம் அது போய் எங்க இருக்குதோ என்ன மோதுதோ அங்க என்ன ஆகும்? ஸ்கிராச்சஸ். அப்படின்னா அங்க ஃப்ரிக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். சோ இருக்கிற மாதிரி தேவன் நம்ம மண்ணு மாதிரியான பால்ஸ் மாதிரி எதிர்பார்க்கறாங்களா? இருக்கணும்னு நினைப்பாங்களா? இல்ல ரப்பர் பால் மாதிரியான ஒரு சகோதரன் நம்ம இருக்கணும்னு நினைக்காங்களா? அப்படின்னா ரப்பர் பால் மாதிரி இருந்தா சிம்பிள். மண்ணுன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட கேரக்டர் சரியான கேரக்டர், நம்ம சொந்த கேரக்டர் நம்ம இல்லாத மாதிரி. அப்படின்னா யார் எப்படி மல்லித்துட்டா இந்த மண் என்ன ஆகும்? கல் மண் அப்படி அது ஷேக்கிங்ல போகும். அந்த மாதிரியான குணலட்சணத்துல நம்ம இருக்கணுமா? இல்ல ரப்பர் பால் மாதிரி ஜஸ்ட் பிரஸ் பண்ணா அதே இருக்கிறப்போ திரும்பி அதை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அதோட ஸ்தானத்துக்கு வரும். ஆனா டெம்பரரியா நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட் காட்டிட்டோம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா திரும்பி அது என்ன ஆகும்? உங்க பழைய சுபாவத்துக்கு வரும். சோ அந்த மாதிரியான கேரக்டருக்கு தான் தேவன் நீங்க எதிர்பார்க்கறாங்கன்னா இல்ல. தேவன் நீங்க எதிர்பார்க்கறது அந்த வஜ்ரம் வைரம் டைமண்ட் டைமண்ட் மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இங்கே எதிர்பார்க்கறாங்க. சத்தியத்துக்காக யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இவங்க எப்படி இருப்பாங்க? உள்ள டைமண்ட் ரொம்ப சாஃப்டா இருக்குமா? ரொம்ப கடினமா இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரியான ரொம்ப கடினமான இருந்த நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மோதிச்சுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அங்க ஃப்ரிக்ஷன் வர வாய்ப்புகள் அநேகம் உண்டு. சபைக்குள்ள ஒருவேளை அந்த மாதிரியான நபர்கள் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் நமக்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன ஆகும்? சோ இந்த சூழ்நிலையில ஒருவேளை நாம சில சகோதரர்களுக்கு இடரல் ஆகுறோம், இல்ல நம்மளால சில சகோதரர்கள் காயப்படுறாங்க அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம்னா அந்த விஷயம் நமக்கு என்னதான் கொடுக்கணும்னா அந்த அறிவுதான் நமக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்மனால அவங்கள என்னாகிறாங்க? பாதிக்கப்படுறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன செய்யணும்? திரும்பி எதுக்கு நம்ம ஆகுறோம் அப்படின்னா திரும்பி நீங்க என்னதான் புரிஞ்சுக்கணும்? ஒருத்தர் மூலமா ஒருத்தர் காயப்படுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு மண்ணா இருக்குது, ரப்பர் பாலா இருக்குது, டைமண்ட்ஸா இருக்குது. டைமண்ட்ஸா இருந்தாதான் அது ரெண்டு நாளா என்ன ஆகுது? ஸ்கிராச்சஸ் காயம் ஆகுது. ஒருவேளை ஒன்னு டைமண்ட் இங்கொன்னு ரப்பர் பால் என்ன ஆகுது? ஒண்ணுமே அங்க ப்ராப்ளமே இல்லை. கரெக்டா? சபைக்குள்ள ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்போ நம்மதான் நம்ம சகோதரனும் இந்த சத்தியத்துக்காக தேவனுக்காக இருக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன செய்யணும்? திரும்பி அவங்களுக்கு இடர்தான் இருக்காம திரும்பி அதே நம்ம ஒரு ஒரு மாதிரி நம்ம கொண்டு போவோம். பிடிக்காத மாதிரி சில செயல்கள் செய்வோமே அந்த மாதிரி காரியங்கள் நீங்க செய்யாதுங்க. இதுதான் நீங்க டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அந்த சூழ்நிலை அப்படி சொல்றாங்க அன்புக்குரிய சகோதரர்கள். ஏன்னா அவங்களும் இந்த மாதிரியான புது சிருஷ்டிகள் தான். டைமண்ட் மாதிரியான புது சிருஷ்டிகளா இருக்கிறதுனாலதான் நாம அப்படிதான் இருக்கிறதுனாலதான் அந்த ரெண்டு பேருக்கு அது விஷயங்கள் ஆகுது. ஒருவேளை ஒருத்தர் இல்லைன்னா அந்த மாதிரியான இந்த மோதல் அந்த ஃபிரிக்ஷன் அங்க நடக்கிறது வாய்ப்பு இல்ல. அது நீங்க சரியா புரிஞ்சுக்கங்க. அதனால நீங்க பொறுமையா இருந்து அந்த சூழலை தேவன் பார்வையில தேவன் சன்னிதானம் நம்ம கொடுத்துட்டோம்னா ஜபத் மூலமா கண்டிப்பா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அதுவும் சபையிலும் சமாதானம் இருக்கும் அப்படி பார்க்கணும். அதுக்குதான் திருப்பி யோகான் 1 யோகான் 3:14 சில பேரை நம்ம நேசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜீவனுக்குள்ள போனாலும் நேசிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால ஆகாத விஷயமா பார்க்கிறோம் அன்புடைய சகோதரர்களே. இங்க சிம்பிளா இண்டிவிஜுவலா நம்ம அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே நேசிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. நாம அந்த டைமண்ட் மாதிரியான இருந்த கடினமான சில சகோதரர்களை நேசிக்கிறதுக்கு கண்டிப்பா ஜீவனுக்குள்ள போனாதான் நேசிக்க முடியும் அப்படி பார்க்கிறோம். ஏன்னா எல்லாரோட டார்கெட் என்ன? அல்டிமேட் டார்கெட் சபையா போறது. அந்த நபர்கள் ஆகட்டும் இந்த நபர்கள் ஆகட்டும் அந்த டைமண்ட் மோதிர சூழ்நிலை ஒரு அப்ரிக்ஷன் ஆகட்டும் ரெண்டு பேரோட முக்கியமான நோக்கம் சபையா போறதுதான். சோ அந்த சூழ்நிலையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா என்ன ஆகும்?
ஒற்றுமைக்குள்ள ஒரு சமாதான நிலைக்குள்ள போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ சிறுமந்தே இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ நான் பலகீனமான நம்ம கேரக்டர்ஸா நம்ம தேவன் எதிர்பார்க்கறாங்கன்னா இல்ல, பலமான கேரக்டர்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்களே தான் தேவன் வந்து இங்க கூப்பிடுறாங்க அப்படி பார்க்கிறோம். தேவன் அப்படின்னா பலகீனமான கேரக்டர்ஸ் அவங்க வந்து தள்ளி வைக்கிறாங்கன்னா இல்ல, இந்த சூழ்நிலை தேவன் பலமான கேரக்டர்ஸ் தான் எதிர்பார்க்கிறாங்க. வரப்போற நாட்கள்ல இந்த மண்ணு மாதிரி இருக்கிறவங்களே, ரப்பர் பால் இருக்கிறவங்களே என்ன செய்வாங்க, டீல் பண்றது எப்படி ராஜ்யத்துல செய்ய போறாங்க. இப்ப அவங்களே தேவை எல்லாம் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ இதே மாதிரி நமக்கு நம்ம அந்த டைமண்டுக்குள்ள இருக்கிறப்போ அந்த மண்ணு மாதிரி இந்த விஷயங்கள் அந்த டைமண்ட் சுத்தி இருக்கிறப்போ அந்த டைமண்ட் எதனா செய்ய முடியுமா? வேற மோதினாலோ அதனால எதாவது ஃபிரிக்ஷன் ஆகுமான்னு இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. கரெக்டா? அந்த டைமண்ட் மேல இருந்த அந்த மண்ணு எப்ப நம்ம கிளீன் பண்ணிட்டே வருமோ, கரெக்டா? அந்த மண்ணுனா நம்மளோட மாம்சத்தை கிரியைகள், நம்ம ஜென்மத்தா நமக்கு வந்து அந்த பழைய சுபாவம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த விஷயங்கள் நம்ம எப்போ கிளீன் பண்ணிட்டே வருமோ, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, அது எப்போ நமக்குள்ள அந்த கிளீனிங் ப்ராசஸ், பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போதான் அந்த டைமண்ட் இந்த டைமண்ட் என்ன ஆகுது, மோதுக்கிறப்போ அங்கே ஒரு நடுவுல ஃபிராக்ஷன் ஃபிரிக்ஷன் அங்கே வருது அப்படி நாம் பார்க்கிறோம். கரெக்டா? சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அது ஒருவேளை லிமிட் கிராஸ் ஆயிட்டு அந்த ஃபிரிக்ஷன் ஆயிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும், டைமண்ட் டைமண்ட் சரியா அன்போட அந்த ரெண்டு ஒண்ணா வரப்போ என்ன ஆகும், அது ரெண்டு பாலிஷ் ஆயிட்டு ரெண்டு நல்ல சத்தியத்திலோ பிரைட்டா வெளிச்சம் கொடுப்பாங்க. அந்த ரெண்டு டைமண்ட் சரியா ஆங்கிள் கட் ஆச்சுன்னா அந்த டைமண்டோட வேல்யூ எப்படி இருக்கும், மிகப்பெரிய வேல்யூ. ஒருவேளை அது சரியா கட் பண்ணலன்னா அதோட வேல்யூ இருக்குமா? டைமண்ட் தான், அதனால அது சரியா கட் ஆகலாம், சரியா பாலிஷ் ஆகலன்னா வேல்யூவே இருக்காது அப்படி பாக்குறோம். கரெக்டா? சோ ஒருவேளை இந்த சூழ்நிலை அதை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணலாம்? இப்போ ரெண்டு டைமண்ட்ஸ் ஒன்னா வந்துச்சு, ஃபிரிக்ஷன் ஆயிட்டே இருக்குது, ஒருவேளை அது லிமிட் தாண்டுச்சுன்னா என்ன ஆகும், ரெண்டு ஸ்பாயில் ஆகும், டெஸ்ட்ராய் தான். ஏன்னா டைமண்ட் இன்னொரு டைமண்ட் அழிக்க முடியும், வேற எதுனால அழிக்க முடியாது. அந்த ஃபிரிக்ஷன் சரியா அந்த செய்யலன்னா, கரெக்டா, அந்த என்ன ஆகும்னா அது அழிக்க இருக்க வாய்ப்பு அநேகம் உண்டு. அந்த சூழல் நாம செய்ய வேண்டியது என்ன, எப்படி நாம செய்யலாம், அது எப்படி நாம ஹேண்டில் பண்ணலாம், அந்த ஃபிரிக்ஷன் எந்த மாதிரி நான் ஃபிரிக்ஷன் ஹேண்டில் பண்ணலாம்? டைமண்ட் செய்யறப்போ பிராக்டிக்கல் அவங்க நடுவுல என்ன ஊத்துவாங்கன்னா எண்ணெய் ஊத்துவாங்க. அப்படின்னா நாம என்ன ஊத்த வேண்டியது இருக்குது, எண்ணெய், சத்தியம், பரிசுத்த ஆவி. கரெக்டா? இந்த சூழல்ல சரியான புரிதல் அந்த பரிசுத்த ஆவி மூலமா நம்ம அந்த காரியங்கள் டீல் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா என்ன ஆகும், ரெண்டு பேருக்கு அது ரொம்ப நலமா இருக்கும். அந்த மாதிரி போச்சுன்னா அது ரெண்டு டைமண்ட்ஸ் எப்படி பிரகாசிக்க முடியும்? அதுவே அந்த மாதிரியான டைமண்ட் சபைக்குள்ள இருக்கிறப்ப எப்படி அந்த அந்த சபையே இருக்க முடியும்? அல்டிமேட்டா நம்ம எதுக்காக நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா, நம்ம எப்பேற்பட்ட அறிவாங்களா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருக்கலாம், எப்பேர் நம்ம அந்த ரெண்டு நடுவுல பரிசுத்த ஆவி அப்பேற்பட்ட அந்த தைலம் இல்லைன்னா அங்கே காயப்படுத்துறதுதான் நடக்கும் தவறா ஒரு பாலிஷிங் ஒரு சரியா அது கட் பண்ணி ஒரு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர மாதிரி இருக்காது அப்படி பாக்குறோம். அப்படி இருக்கிறது நாம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவி நம்ம தேவைப்படுது. அப்படின்னா தொடர்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கடைசியா ஒரு 2 பாயிண்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்து முடிக்கலாம். என்ன செய்யலாம்? அன்பு சொல்லலாம். அப்படின்னா நாம நேசிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். கரெக்டா? அந்த அன்பு தானே எல்லாமே. கரெக்டா? அப்படி இருக்கிறாரு நாம நம்ம சகோதரை நேசிக்கிற விஷயத்துல ஸ்டாப் பண்ணணுமோ கண்டினியூ பண்ணிட்டே போகணுமா? கண்டினியூ பண்ணிட்டே போகணும் அப்படி பாக்குறோம். சோ இந்த லெட்டர்ஸ் நமக்கு வந்து 5346 இந்த ரீப்ரிண்ட்ல மென்ஷன் பண்றப்போ நமக்கு என்ன, இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸ் எங்கெங்கே போகுதோ அவங்களோட எழுத்துக்கள் அங்க எல்லாமே சமாதானமும், சகோதர நடுவில் ஒரு சமாதானமும், அந்த சபையில ஒரு ஐக்கியம் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அப்படி சகோதரர்கள் வந்து அவங்களோட எழுத்துக்கள்ல வச்சிருக்காங்க. அப்படின்னா ஆவினால் ஜெயிப்பிக்கப்பட்ட அனைவரும் எது சரியானதோ, எது தேவனுக்கு பிடிக்குமோ, எது தேவன் பார்வையிலோ அங்கீகாரமானதோ இருக்குதோ அது எல்லாமே நாம் பரித்தகி டிஸ்டிங்விஷ் டிஃபரன்ஸ் பண்ணிட்டு நாம இருந்துட்டோம்னா கண்டிப்பா
நலமா இருக்கும் அப்படி நம்ம பிரதர் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா நாம் அனைவரும் ஒரே ஆவினால ஜெயிப்பிக்கப்பட்டுட்டோம். எப்படின்னா பாப்திசம் அந்த ஒரே சரீரத்துக்காக தான் நம்ம ஞானஸ்தானம் இருக்கணும். அப்பேற்பட்ட காரியங்கள் நாம எந்த காரணத்துக்காக மறந்தக கூடாது அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி யாருக்குள்ள கிறிஸ்துவோட ஆவி இல்லைன்னா அவங்க கண்டிப்பா கிறிஸ்துவோட நபர்கள் ஆக முடியுமானா இல்ல அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். சோ அதனால நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஒரே இதயத்தோட ஒரே அந்த பர்பஸ் சங்கல்பம் நம்ம இருந்துட்டோம்னா கண்டிப்பா இந்த மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு எந்த மூலமா வரும்னா நம்மளோட மூளை மூலமா மூளைனா கிறிஸ்து மூலமா அல்ல, நம்ம யோசிக்கிற சில விஷயங்கள் மூலமா தான் இந்த விஷயங்கள் மாறும் கருத்துகள் மாறும் பாட்டுகள் வந்து நமக்கு வரது எப்படி பார்க்கிறோம். நாம் இது எல்லாரும் வந்து இந்த தெய்வீக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒழுங்குமுறைகள் நம்ம பார்க்கணுமா அதை நம்ம சரியா புரிஞ்சிக்காம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான காரியங்கள் இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்ஸ் சபைக்குள்ள இருக்குது வருது அப்படி நம்ம அன்பு சகோதரங்க வந்து மென்ஷன் பண்றாங்க அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அதை நம்ம பரிபூர்ணமா வந்து புரிஞ்சுக்கிட்டே அதுக்கு தகுந்த மாதிரி கீழ்ப்படிஞ்சு அந்த தேவனோட தெய்வீக அரேஞ்ச்மெண்ட்ஸ் குள்ள நாம போகிறோம்னா கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம்குள்ள இருக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி நாம் இருந்துட்டோம்னா கிறிஸ்துவோட நாம் போய் ராஜ்யத்திலோ அவங்களோட என்ன செய்ய முடியும், ஆளுகை செய்ய முடியும். ஏன்னா நாம வந்து இங்க ஒருத்தர் ஒருத்தரை சபைக்காக மட்டுமா நம்ம செய்யணும், இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன செய்ய போறோம் கரெக்டா ராஜாக்களா மாதிரி ஆச்சாரியர்கள் மாதிரி நாம அழைப்பு பெற்றுக்கொள்ளணும். ராஜாக்கள் மாதிரி இங்கே யாஜகர்கள் ஆச்சாரியர்கள போய் நம்ம ஊழியம் செய்யணும். இந்த ரெண்டு ஊழியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது கரெக்டா. ராஜா மாதிரி அல்ல, அது பிளஸ் ஆச்சாரியர்கள். ஏன்னா ஒட்டுமொத்த உலகளுக்கு நம்ம என்னதான் செய்யணும், அந்த ஆச்சாரியன் வேலை தானே நம்ம செய்ய வேண்டியது தேவனுக்கு ஜனங்களுக்கு நடுங்களோ. இந்த ரெண்டும் நம்ம சரியா செய்ய முடியும். அது செய்யறதுக்கு தான் இங்க நமக்கு என்ன கொடுக்குறாங்க, ட்ரைனிங் ப்ராக்டிக்கல் லேபரேட்டரி நமக்கு இங்கே நடக்குது அப்படி பார்க்கிறோம். ஸோ இவ்வளவு நம்ம பார்த்துட்டோமா, சிம்பிளா நான் புரிஞ்சுட்டோம்னா சகோதரனை நேசிக்கிறதுனா என்ன அது முடிச்சிட்டோம் சப்ஜெக்ட். சகோதரனை நேசிக்கிறதுனா என்ன, புது சிருஷ்டில இருக்கிற நம்மை சகோதரர்களை நேசிக்கிறது என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு சம்மரி. சிம்பிளா ஒரு 2-3 விஷயத்துல நம்ம முடிக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம். சகோதரர்களை நம்ம நேசிக்கிறோம்னா நாம மற்ற சகோதரர்களுக்கு ஒரு டேஞ்சரான சூழ்நிலை தள்ளி போடலாமா, அப்படின்னா ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஆபத்து மாதிரி நம்ம இருக்கணுமா ஓகே. அதே மாதிரி அவங்கள பத்தி தீமை பேசுறது, ஒரு சகோதரனை பத்தி தீமை பேசுறது சகோதரனை நேசிக்கிறதா, எஸ் ஆர் நோ. ஓகே. அதே விஷயத்துல சில சகோதரர்கள் சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, அது நாம சரியா புரிஞ்சுக்காம தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வோம், ஈவில் சர்மைஸ் புரியுதா. அப்படின்னா அவங்க சொன்ன நோக்கம் நம்ம சரியா புரிஞ்சுக்காம தவறாவே நாம சொல்லிட்டே போவோம். இது எல்லாமே நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம சகோதரனை நேசிக்கிறோமா, கண்டிப்பா இல்ல. அவங்க பேசுற பேச்சுகள் ஆகட்டும் செய்யற கிரியைகள் ஆகட்டும் எதுவே நம்ம தவறா புரிஞ்சுக்காம அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னாடி போயிட்டோம்னா கண்டிப்பா நம்ம சகோதரனை நேசிக்கிறோம். அப்படி நேசிக்கிறோம்னா கண்டிப்பா நம்ம புது சிருஷ்டிகள்ல நாம இருக்க முடியும். புது சிருஷ்டில இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தேவனோட இந்த ரிலேஷன்ஷிப்ல சரியா இருக்கிறோம் அப்படி பாக்குறோம். அதுதான் சிம்பிளா ஒரு 2 வருஷத்துக்கு பார்க்கலாம். இது ரோமர் 13th verse 10th verse 13th chapter 10th verse. நியாயப்பிரமாணம் தெரியும். பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்கள் ஜஸ்ட் ஒரு அன்புனாலதான் நமக்கு எல்லாமே நிறைவு செய்தி அப்படி பார்க்கிறோம். அந்த அன்பு நமக்குள்ள ஓகே இல்லைன்னா நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்ட் யோவான் 4th chapter 16th verse. தெய்வம் நம்மை படைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தெய்வம் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் இருக்கிற தேவனை நினைத்திருக்கிறார்.
தேவனும் அவனை நினைத்திருக்கிறார். ரொம்ப சிம்பிள். நாம அன்போட நம்ம இருக்கிறோம்னா கண்டிப்பா தேவன் நம்ம நிலைத்திருக்கிற மாதிரி, நாமும் தேவனோட நிலைத்திருக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படி பாக்குறோம். இங்க ஒரு வருஷம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 13 சாப்டர் 3 verse. என் உண்டான யாவற்றையும் நான் அவதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ரொம்ப சிம்பிள். நாம எப்பேற்பட்ட பலிகள், எப்பேற்பட்ட காரியங்கள், எது வேணும்னு நீங்க செய்யுங்க. ஆனா உங்க அன்பு உங்களுக்கு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. சோ நம்ம புது சிருஷ்டியா நாம் இருக்கிறோம். நம்மளோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வெளிரங்கமான செய்யற காரியங்கள் செகண்டரி தான். ஆனா உள்நோக்கம் நமக்கு என்ன இருக்குதோ அதுதான் நம்மளோட அன்பு. நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம இருக்கிறோமா இல்லையா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த சூழ்நிலை நம்ம சகோதர பத்தினி இருந்த வேறுபாட்டு கருத்துக்கள் நமக்கு எது இருந்துட்டாலும் இந்த அன்பு சரியா இல்லைன்னா அது கண்டிப்பா அங்கே ஈவில் சர்மைஸா ஆகும். அந்த சூழ்நிலை நம்ம சரியா அது ஒரு அன்புக்குள்ள ஒரு சமாதானத்துக்குள்ள சபையும் சரியா இருக்கிற வாய்ப்பு ஒண்ணுமே இல்லை. நம்ம எப்படி பணிகள் செஞ்சுட்டாலும் தேவன் பார்வையிலோ அன்பு இல்லைன்னா வேல்யூ இருக்கா? சிம்பிளா எல்லாம் அப்படி பாக்குறோம். அப்படி அவங்களுக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவாங்களா? ரொம்ப சிம்பிள். கண்டிப்பா இல்ல. அப்படி வேதாகமே நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சோ அதனால கண்டிப்பா நம்ம அன்போடு இருக்கிறோம்னா தேவன் கண்டிப்பா நம்மோட இருப்பாங்க. நம்மோட பார்க்கணும்னா அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கிறோம் அப்படி நம்ம உதவி செய்யலாம் அப்படி பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சோ இப்பேற்பட்ட மேம்பட சத்திய வசனங்கள் நம்ம சகோதர அன்போட வைத்தியமோட இருக்கிறதுக்கு தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிச்சு வழி நடத்துவாங்க அப்படி விசுவாசிக்கிறேன். இப்பேற்பட்ட வாய்ப்பு கொடுக்கப்பட்ட தேவனுக்கு பிதாவான தேவனுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளை எடுத்து அனைவருக்கு நன்றிகிறேன். ஆமாம்.